இந்த சாப்டரில் நம்ம தெர்மல் அனாலிசிஸ் ப்ராப்ளம் தெர்மல் அனாலிசிஸ் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற பேசிக் ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் பற்றி பார்க்கலாம். தெர்மல் அனாலிசிஸ் ப்ராப்ளம்ஸ் தெர்மல் லோட் ஆக்ட் ஆகும்போது அந்த ஸ்ட்ரக்சரில் எந்த மாதிரியான எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத அந்த ப்ராப்ளம். பேசிக்காக இந்த அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கும், ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோட் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பேசிக் விண்டோ அண்ட் பேசிக் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதை பற்றி இதில் பார்க்கலாம். தெர்மல் அனாலிசிஸ்க்கு டூல் பாக்ஸில் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெடி ஸ்டேட் தெர்மல் அனாலிசிஸ்னு இருக்கும். ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக். FEA அனாலிசிஸ் நம்ம பண்ணுறதுக்கு பேசிக் ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு வந்து என்ஜினியர் டேட்டா ஆட் பண்ணும், நெக்ஸ்ட் வந்து ஜாமெண்ட்ரி க்ரியேட் பண்ணும், நெக்ஸ்ட் மாடல் அண்ட் செட்டப் சொல்யூஷன் அண்ட் ரிசல்ட்ஸ். இது வந்து பேசிக் ஸ்டெப்ஸ். தெர்மல் அனாலிசிஸ் பண்ணணும்னா என்ன மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் நமக்கு இன்க்ளூட் பண்ணணும், ப்ளஸ் எப்படி வந்து சால்வ் பண்ணுறது, எப்படி ரிசல்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்கலாம். என்ஜினியரிங் டேட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரைட் கிளிக், எடிட். தெர்மல் ப்ராப்ளம்னாலே தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ இருக்குது. ஹீட் அப்ளை ஆகும் போது அந்த மெட்டீரியலில் ஹீட் எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எந்த ரேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது தான் ஐசோட்ரோபிக் தெர்மல் கண்டக்டிவிட்டி. கண்டக்டிவிட்டி ஒரு மெட்டீரியலுக்கு வந்து கண்டக்டிவிட்டி வேல்யூ வந்து கண்டிப்பாக இருக்கணும். தெர்மல் ப்ராப்ளம் நம்ம பண்ணுறோன்னா கண்டிப்பாக கண்டக்டிவிட்டி வேல்யூ இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலிங் இருக்குது, அதுக்கு டிஃபால்ட்டாக வந்து ஐசோட்ரோபிக் தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ இதில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ்க்கும் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ இருக்கும். நீங்கள் வேறு எதாவது மெட்டீரியல்ஸ்க்கு யூஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து என்ஜினியரிங் டேட்டா சோர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரல் மெட்டீரியல்ஸ் வரும். இந்த ஜென்ரல் மெட்டீரியல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்ன மெட்டீரியல்ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ வரும். இது வந்து டிஃபால்ட்டாக வந்து ஆன்சிஸில் இருக்கக்கூடிய சில மெட்டீரியல்ஸ். சிலிக்கான் அன்ஐசோட்ரோபிக் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஐசோட்ரோபிக் தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ இங்கே இண்டிகேட் ஆகும். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அலுமினியம் அலாய். அலுமினியம் அலாய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ எந்த ரேஞ்சிலேருந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டேபிள் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ், அதாவது தெர்மல் அனாலிசிஸ் நம்ம பண்ணுறோன்னா கண்டிப்பாக தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ இருந்தால் மட்டும்தான் நம்ம தெர்மல் அனாலிசிஸ் பண்ண முடியும். அலுமினியம் அலாய்க்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். டெம்பரேச்சர், இந்த டெம்பரேச்சரில் இருக்கும்போது -100 டிகிரி டெம்பரேச்சரில் இருக்கும்போது தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ வந்து 114 இருக்குது. 0 டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்கும்போது 114. இது வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய சில மெட்டீரியல். சப்போஸ் நீங்கள் வந்து நியூ மெட்டீரியல்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க, நியூ மெட்டீரியல் வந்து நீங்கள் உங்கள் ப்ராப்ளத்துக்கு நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு ஆட் அ நியூ மெட்டீரியல். இந்த இடத்துல வந்து உங்களோட நியூ மெட்டீரியல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் 1. உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க் இருக்கும். அந்த கொஷின் மார்க் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த மெட்டீரியலுக்கு எந்த ப்ராப்பர்ட்டிஸும் நீங்கள் இன்னும் டிஃபைன் பண்ணலை அப்படின்றது இண்டிகேட் பண்ணுது. பட் மேலே இருக்க மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கொஷின் மார்க்கும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கெல்லாம் வந்து மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ஐசோட்ரோபிக் தெர்மல் கண்டக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண இந்த நியூ மெட்டீரியலுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்மளோட அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ண முடியும், இல்லைனா யூஸ் பண்ண முடியாது. இந்த மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தெர்மல் ப்ராப்ளம் யூஸ் பண்ணால் ஐசோட்ரோபிக் தெர்மல் கண்டக்டிவிட்டி. இதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். இதோட வேல்யூஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்பெசிஃபை பண்ணணும். ஜென்ரலாக ஒரே வேல்யூ நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனா டேப்லெட் டேட்டாவாக நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். எப்படின்னா 100 டிகிரியாக இருக்கும்போது இதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி எவ்வளோ, 0 டிகிரியாக இருக்கும்போது இந்த வேல்யூ. இந்த மாதிரி டேப்லெட் டேட்டாவாக நீங்கள் இன்க்ளூட் பண்ணும்போது அதோட கிராஃபிக்கல் இங்கே வந்து வியூ ஆகும். ஐசோட்ரோபிக் தெர்மல் கண்டக்டிவிட்டி தெர்மல் அனாலிசிஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும். 20 வெபர் மீட்டர் இன்வர்ஸ் செல்சியஸ். டெம்பரேச்சர் வேல்யூ வந்து நீங்கள் இந்த டேப்லெட் டேட்டாவில் கூட இந்த மெட்டல் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். டேப்லெட் டேட்டாவில் டெம்பரேச்சர் 114 இருக்கும்போது தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ வந்து 20 அண்ட் டெம்பரேச்சர் 150 இருக்கும்போது கண்டக்டிவிட்டி வேல்யூ 30 அண்ட் 180 இருக்கும்போது தெர்மல் கண்டக்டிவிட்டியோட வேல்யூ 35. இந்த மாதிரி டேப்லெட் டேட்டாவாக கூட உங்களோட தெர்மல் கண்டக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டியை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் இன்க்ளூட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற கிராஃப் வந்து இங்கே க்ரியேட் ஆகும். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் கண்டிப்பாக தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லா மெட்டீரியல்ஸும் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் அப்டேட் த ப்ராஜெக்ட்.
நெக்ஸ்ட் ரிட்டர்ன் டு த ப்ராஜெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ஜினியரிங் டேட்டா. அந்த என்ஜினியரிங் டேட்டாவில் என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஜாமெண்ட்ரி கிரியேஷன். ரைட் கிளிக், நியூ ஜாமெண்ட்ரி. நியூ ஜாமெண்ட்ரி நீங்கள் ட்ரா பண்ணால் ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை இம்போர்ட் பண்ணுறனால இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் வந்து டாட் ஸ்டெப் ஃபைலாக இருக்கணும். ஸோ இங்கே நம்ம நியூ ஜாமெண்ட்ரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிசைன் மாடலர் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் என்ன மெட்ரிக் ஸ்கேலில் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும், மில்லிமீட்டர். ஸோ இதுதான் கிராஃபிக் விண்டோ. இந்த கிராஃபிக் விண்டோவில் நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த ட்ரீ அவுட்லைனில் பார்த்தீங்கன்னா ஸோ XY ZX YZ. ஸோ எந்த கோஆர்டினேட் எந்த பிளைனில் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கணும். ஸோ XY பிளைன், ரைட் கிளிக், லுக் அட். ஸோ அந்த பிளைனில் நம்ம வரைய போகிறோம். ஸ்கெட்சிங். ஸோ ரெக்டாங்கிள், ஒரு ரெக்டாங்குலர் பார் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ரெக்டாங்கிளுக்கு டைமென்ஷன்ஸ், ஸோ நம்ம சூஸ் பண்ண டைமென்ஷன்ஸை வெரி பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில் வியூவில் பார்த்தீங்கன்னா H2, ஸோ 50, 25 வெரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம 3D வியூக்கு, அதாவது எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். 3D ஆப்ஜெக்டாக பண்ண போகிறோம்னா மாடலிங், எக்ஸ்ட்ரூட். ஸோ எந்த ஸ்கெட்சை வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம்? ஸோ sketch 1 அப்ளை. ஸோ எவ்வளோ டெப்த்துக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம்? ஸோ 100 mm. நெக்ஸ்ட் ஜென்ரேட். ஸோ நம்ம வந்து ஒரு ரெக்டாங்குலர் பிளாக் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஸோ டிசைன் பண்ணியாச்சு. க்ளோஸ் த விண்டோ. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் ஜாமெண்ட்ரி, அதாவது நம்ம நியூ ஜாமெண்ட்ரி க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஜாமெண்ட்ரி வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணனாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லை இம்போர்ட் பண்ணனாலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து மாடல். ஸோ ரைட் கிளிக், எடிட் கொடுத்தீங்கன்னா மெக்கானிக்கல் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம மெஷ் யூஸ் பண்ணுவோம். நம்ம க்ரியேட் பண்ண ஜாமெண்ட்ரி இதில் இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த அவுட்லைன் ட்ரீயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜாமெண்ட்ரி கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஜாமெண்ட்ரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அதுக்கு என்ன மெட்டீரியல் வந்து அசைன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம வேரி பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் சாலிடில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அசைன்மெண்ட் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சுரல் ஸ்டீல்னு இருக்கும். ஸோ நம்ம நியூ மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். எந்த மெட்டீரியல் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டீரியல்ஸ், ஸோ நியூ மெட்டீரியல் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மெட்டீரியல், ஸோ நம்ம இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ்க்கு வந்து ஒரு நியூ மெட்டீரியல் வந்து அசைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த டிக் மார்க் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மெட்டீரியல் வந்து நம்ம அசைன் பண்ணிட்டோம் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து மெஷ். ஸோ மெஷ்ஷில் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மெஷ் மெத்தட்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம மெத்தட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, எந்த சாலிட்ஸ்க்கு வந்து நீங்கள் மெஷ் பண்ண போகிறீங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஜாமெண்ட்ரி, ஸோ ஜாமெண்ட்ரி நம்ம சூஸ் பண்ணிட்டோம், அப்ளை. ஸோ இந்த ஜாமெண்ட்ரிக்கு வந்து நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ்னு இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ என்ன மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், நமக்கு வந்து டெட்ராஹெட்ரனா, எக்ஸ் டாமினண்ட்டா, ஸ்வீப்பா, மல்டிசோன். ஸோ எந்த மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து மெஷ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெட்ராஹெட்ரான் சூஸ் பண்ணிங்கன்னா அல்காரிதம் பேட்ச் கன்ஃபார்மிங். ஸோ பேட்ச் கன்ஃபார்மிங் மெத்தட்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது மெத்தட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா பேட்ச் கன்ஃபார்மிங் இல்லை பேட்ச் இண்டிபெண்டன்ட். ஸோ எந்த மெத்தட் சூஸ் பண்ணி நீங்கள் மெஷ் பண்ண போகிறீங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் கன்ஃபார்மிங் மெத்தட் சூஸ் பண்ணி மெஷ் பண்ண போகிறோம். ஸோ மெஷ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து மெஷ். இந்த மெஷ் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா சைசிங் கண்ட்ரோல். ஸோ இந்த சைசிங் கண்ட்ரோல் வந்து டிஃபால்ட்டாக சில வேல்யூஸில் இருக்கும். ஸோ இந்த வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எலமெண்ட் சைஸ் வந்து டிஃபால்ட்டான வேல்யூவில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எலமெண்ட் சைஸ் எந்த ரேஞ்சில் வேணும், ஸோ சேஞ்ச் பண்ணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 3 mm ஆர் 5 mm. ஸோ 3 mmக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஜென்ரேட் தி மெஷ். ஸோ மெஷ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ எலமெண்ட் சைஸ் வந்து எந்த சைஸிங்கில் நம்ம கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி மெஷ் ஆகும். டெட்ராஹெட்ரான் மெஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரையாங்குலராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் டெட்ராஹெட்ரான் மெஷ். ஸோ இந்த மாதிரி மெஷ் மெத்தட்ஸ் வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ எந்த மெத்தட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணி மெஷ் பண்ணிக்கலாம். ஸோ எலமெண்ட் சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும், ஸோ நோட்ஸ் வந்து நமக்கு அதிகமாக வேணும், ஸோ நம்ம சொல்யூஷன் வந்து ரொம்ப அக்யூரஸியாக வேணும்னா ஸோ எலமெண்ட் சைஸிங் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணனா
அதிக நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து ரிசல்ட்ஸ் அக்யூரஸியாக இருக்கும். ஸோ இந்த ரெலவென்ட் சென்டர்ஸில் பார்த்திங்கன்னா கோர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ மீடியம் கொடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபைனாக மெஷ் வந்து நமக்கு மெஷ் ஆகும். அப்டேட் தி மெஷ். ஸோ அப்டேட் கொடுத்திங்கன்னா ஃபைனாக மெஷ் ஆகுது. ஸோ இன்னும் ஃபைனாக உங்களுக்கு மெஷ் வேணும்னா ஜஸ்ட் ரெலவென்ட் சென்டரில் ஃபைன் கொடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபைன் ஆகும். அப்டேட். ஸோ பார்த்திங்கன்னா ஃபைனாக மெஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பவுண்டரி கண்டிஷன்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணும். ஸோ எந்த மாதிரியான பவுண்டரி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறது? ஸோ இது வந்து தெர்மல் ப்ராப்ளம். ஸோ தெர்மல் ப்ராப்ளத்தில் பேசிக்காக வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பவுண்டரி கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். ஸோ கண்டக்ஷனாக என்னென்னா சாலிட் டு சாலிட் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம சொன்னது தான் தெர்மல் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஒரு மெட்டீரியல்லேருந்து இன்னொரு மெட்டீரியலுக்கு, ஒரு மீடியம் டு இன்னொரு மீடியம், 3 மீடியம் இருக்குது. சாலிட் மீடியம், லிக்விட் மீடியம், கேஷியஸ் மீடியம். ஸோ இந்த 3 மீடியத்தில் எந்த மீடியத்துலேருந்து எந்த மீடியத்துக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அந்த மீடியம் மட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ணுறது தான் இந்த பவுண்டரி கண்டிஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து கண்டக்ஷன். ஸோ கண்டக்ஷன் மீடியம் வந்து சாலிட் டு சாலிட் பாடி. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம ஸ்ட்ரக்சர், சாலிட் ஸ்ட்ரக்சர்லேருந்து இன்னொரு சாலிட் ஸ்ட்ரக்சர் காண்டாக்டாக இருக்கும்போது ஸோ எப்படி வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அதுதான் வந்து கண்டக்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கன்வெக்ஷன். ஸோ கன்வெக்ஷன் பார்த்திங்கன்னா சாலிட் மீடியம் டு ஏர் மீடியம். ஒரு சாலிட் பாடி வந்து ஹீட் ஜென்ரேட், இன்டர்னல் ஹீட் ஜென்ரேட் ஆகிறதுனால அந்த ஹீட் வந்து எப்படி வந்து அட்மாஸ்பியருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ எப்பயுமே ஹீட் வந்து ஹையர் மீடியம் டு லோயர் மீடியம் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஒரு ஹீட்டட் ஆப்ஜெக்ட்லேருந்து ஏர் மீடியத்துக்கு ஹீட் எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஹீட் எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அந்த அளவுக்கு அந்த மெட்டீரியல் வந்து கூல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ரேடியேஷன். ரேடியேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரேஸ். ஸோ சன்லைட் வந்து எந்த மீடியமும் கிடையாது, ஏர் மீடியம் எந்த மீடியமும் கிடையாது. பட் ஆனால் ரேஸ்னால் வந்து நமக்கு வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும் ஸ்ட்ரக்சரில் அப்படிங்கிறது. ஸோ தெர்மல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் 3 அனாலிசிஸ் தான், கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். ஸோ பவுண்டரி கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் 3 கண்டிஷன்ஸ் ஒன்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கண்டக்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாப் மெனுவில் என்விரான்மெண்ட். ஸோ இந்த என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கண்டக்ஷன், அதான் டெம்பரேச்சர். ஸோ இந்த கண்டக்ஷன் வந்து ஒரு சாலிட் பாடிலேருந்து இன்னொரு சாலிட் பாடி. ஸோ இப்போ இந்த ரெக்டாங்குலர் பிளாக் வந்து இந்த சைட்லேயும் வந்து ஒரு சாலிட் பாடி இருக்குது, இந்த சைடில் ஒரு சாலிட் பாடி இருக்குது. ஸோ இந்த சைடில் ஒரு சாலிட் பாடி. ஸோ அப்ளை பண்ணுங்கள் டெம்பரேச்சர். ஸோ எந்த சைடில் வந்து ஒரு சாலிட் பாடி இருக்குது. ஸோ ஃபேஸ் செலெக்ஷன் மோட ஃபேஸ் மாற்றிக்கோங்க. ஸோ இந்த ஃபேஸில் வந்து ஒரு சாலிட் பாடி வந்து அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா இந்த மீடியம் வந்து கண்டக்ஷன். ஸோ டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இந்த ஃபேஸில் இருக்குது ஜஸ்ட் நீங்கள் அப்ளை கொடுத்துட்டு இந்த டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா மேக்னெட்யூடில் எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ 30 டிகிரி ஆர் 45 டிகிரி. ஸோ 45 டிகிரி டெம்பரேச்சர் வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ பவுண்டரி கண்டிஷன். ஸோ இந்த ஃபேஸில் வந்து 45 டிகிரி வந்து நம்ம கண்டக்ஷன் ஃபேஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கன்வெக்ஷன். ஸோ கன்வெக்ஷனாக என்னென்னா ஸோ சாலிட் பாடிலேருந்து ஏர் மீடியம். ஸோ இந்த சைடில் எந்த ஒரு சாலிட் பாடியும் கிடையாது, ஜஸ்ட் ஆனால் இதில் ஹீட் இருக்குது, பட் ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதுதான் வந்து கன்வெக்ஷன் மீடியம். ஸோ இந்த கன்வெக்ஷன் இந்த ஃபேஸில் வந்து கன்வெக்ஷன் அண்ட் இந்த ஃபேஸ்லேயும் வந்து கன்வெக்ஷன். ஜஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ 2 ஃபேஸும் செலக்ட் ஆகிடுச்சு. இந்த 2 ஃபேஸ் வந்து கன்வெக்ஷன். அதான் இந்த 2 சைட்லேயும் வந்து எந்த ஒரு பாடியும் வந்து அட்டாச்சாக இல்லை. ஸோ ஜஸ்ட் வந்து இந்த பாடி வந்து ஃப்ரீயாக ஏரில் இருக்குது. ஸோ இந்த பாடியில் வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும்போது எந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ கன்வெக்ஷன் அப்ளை. ஸோ கன்வெக்ஷன் ரேட்டோட வேல்யூ வந்து ஃபில்ம் கோஎஃபிஷியன்ட். இந்த டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபில்ம் கோஎஃபிஷியன்ட். ஸோ வேல்யூ நம்ம கொடுக்கணும், எந்த அளவுக்கு வந்து கன்வெக்ஷன் ரேட் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ 10. ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். ஸோ ஏரோட டெம்பரேச்சர், அதாவது நார்மல் அட்மாஸ்பியரோட டெம்பரேச்சர் 22 டிகிரி சென்டிகிரேட். நெக்ஸ்ட் வந்து ரேடியேஷன். ஸோ ரேடியேஷன் அதாவது டைரக்ட் சன் சோர்ஸில் அந்த ரேஸ்னால ஹீட் ஆகும்ல ஆப்ஜெக்ட், அதான் வந்து ரேடியேஷன். ஸோ எந்த ஃபேஸ் வந்து ரேடியேஷன் ஃபேஸ். ஸோ டாப் ஃபேஸ் வந்து ரேடியேஷன். ஜஸ்ட் நீங்கள் ரேடியேஷன் கிளிக் பண்ணிட்டு டாப் ஃபேஸ் வந்து ரேடியேஷனாக இருக்குது. ஸோ அப்ளை கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எமிசிவிட்டினா என்னென்னா எந்த அளவுக்கு வந்து ரேஸ் பட்டு எமிட் ஆகுது அப்படிங்கிறது தான் எமிசிவிட்டி வேல்யூ வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ நார்மல் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர், அதாவது அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் வந்து 22 டிகிரி சென்டிகிரேட். ஸோ எமிசிவிட்டி வேல்யூ வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஒரு நியூ மெட்டீரியல்ஸ், அதுக்கு வந்து நம்மளா ஒரு வேல்யூ சூஸ் பண்ணிக்கலாம் 0.5.
ஸோ நம்ம பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அதாவது ஃபஸ்ட் ஒன் வந்து கண்டக்ஷன். ஸோ இந்த கண்டக்ஷன் ஃபேஸ் என்னென்னா சாலிட் டு சாலிட் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த இடத்துல இங்கே வந்து ஒரு சாலிட் பாடி இருக்குது. ஸோ இதனால் வந்து இதில் டெம்பரேச்சர் பாஸ் ஆகுது, அதுதான் வந்து கண்டக்ஷன். நெக்ஸ்ட் வந்து கன்வெக்ஷன். ஏர் மீடியத்தினால இந்த சாலிட் பாடியில் எந்த அளவுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது தான் கன்வெக்ஷன். அண்ட் ரேடியேஷன் இருக்கிறது வந்து ரேஸ். ஸோ டைரக்ட் சன் சோர்ஸ்னால எந்த மாதிரியான ஹீட் ஜென்ரேஷன் ஆகுது அப்படின்றது. ஸோ பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லோட்ஸ். ஸோ இங்கே லோட்ஸ் வந்து எப்படி கொடுப்போன்னா ஹீட் ஜென்ரேஷன். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஹீட் ஃப்ளோ, ஹீட் ஃப்ளக்ஸ், இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து லோட்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ ஹீட் ஃப்ளோனா ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ளோ வந்து பாஸ் ஆகுது இந்த சாலிட் பாடி மேலே. ஸோ ஹீட் ஃப்ளோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஃபேஸ்லேருந்து வந்து ஹீட் ஃப்ளோ, ஸோ இந்த ஃபேஸில் வந்து ஹீட் ஃப்ளோ வருது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுங்க. ஸோ மேக்னிடியூட் வேல்யூ 200. ஸோ அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நம்ம பவுண்டரி கண்டிஷன் கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து லோடிங் வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரியான ரிசல்ட் எல்லாம் நமக்கு வேணும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ சொல்யூஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தேர்மலில் டெம்பரேச்சர் ரிசல்ட் அண்ட் அகெயின் டோட்டல் ஹீட் ஃப்ளக்ஸ், டைரக்ஷனல் ஹீட் ஃப்ளக்ஸ். இந்த டைரக்ஷனல் ஹீட் ஃப்ளக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ எந்த டைரக்ஷனில் உங்களுக்கு வந்து ஹீட் ஃப்ளக்ஸ் வேணும், இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் டைரக்ஷனல் ஹீட் ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டெஃபினேஷனில் ஓரியன்டேஷனில் எக்ஸ் ஆக்சிஸில் உங்களுக்கு டைரக்ஷனல் ஹீட் ஃப்ளக்ஸ் வேணுமா, இல்லை ஒய் ஆக்சிஸஸ், ஜெட் ஆக்சிஸா, ஸோ எந்த ஆக்சிஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரிசல்ட் வந்து மினிமம் ரிசல்ட் அண்ட் மேக்ஸிமம் ரிசல்ட் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ரிசல்ட்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணோம். ஸோ ஓகே, நம்ம என்னென்ன ரிசல்ட் வேணும் அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணிட்டோம். பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சொல்யூஷனை சால்வ் பண்ண வேண்டியதான். சால்வ் தி சொல்யூஷன். சொல்யூஷன் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் ஃப்ளோ கொடுத்தோம். ஸோ இந்த சைடில் வந்து ஹீட் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃப்ளோ ஆகுது, ஹீட் ஃப்ளோவோட ரேஞ்ச் வந்து 200 வெப்பர். ஸோ இந்த 200 வெப்பரில் ஹீட் ஃப்ளோ ஆகும்போது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எந்த அளவுக்கு வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்ற அனாலிசிஸ் தான் இது, பேசிக் அனாலிசிஸ். ஸோ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் வேரி ஆகிருக்கு, ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். பார்த்திங்கன்னா 2 ஃபேஸில் மட்டும்தான் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இந்த சைடில் வந்து ஹீட் ஃப்ளோ நம்ம கொடுத்துருக்கோம் அண்ட் இந்த டைரெக்ஷனில் வந்து கண்டக்ஷன். ஸோ ஒரு சாலிட் பாடினால ஹீட் வந்து இந்த சாலிட் பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, கண்டக்ஷன். ஸோ மற்ற 2 எண்ட்லேயும் நம்ம பார்த்தோன்னா எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது. அதாவது என்னென்னா ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. கன்வெக்ஷன் என்னென்னா சாலிட் பாடியிலேருந்து ஏர் மீடியம்க்கு. ஸோ இங்கே இருக்கிற ஹீட் எல்லாமே ஏர் மீடியத்துக்கு வந்து பாஸ் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் டாப் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் ரேஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ட் சன் சோர்ஸ்னால இந்த பாடிக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஹீட் ஃப்ளோனால் அதிகமான ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு இந்த சாலிடில். ஸோ மேக்ஸிமம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம், மினிமம், ப்ரோப். ஸோ இந்த பேண்ட்வித்தில் எங்கெங்கே வந்து டெம்பரேச்சர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூவில் இண்டிகேட் பண்ணும். நெக்ஸ்ட் டைரக்ஷனல் ஹீட் ஃப்ளக்ஸ். ஸோ டைரக்ஷனல் ஹீட் ஃப்ளக்ஸ் வந்து என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்கோம், ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒய் ஆக்சிஸில் எங்கே வந்து ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் ஹீட் ஃப்ளக்ஸஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அண்ட் ஹீட் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா அதோட கார்னர்ஸில் மட்டும் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த ரிசல்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் கட் செக்ஷன் வியூவில் பார்க்கலாம். ஸோ இன்டீரியராக வந்து எந்த மாதிரி டேமேஜஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஒரிஜினல் பாடி ஷோ அன்டிஃபார்ம்டு மாடல் எப்படி இருக்குது, ஸோ டிஃபார்ம் ஆனது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்தளவுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஷோ எலமெண்ட்ஸ். ஸோ எலமெண்ட்ஸ் நம்ம எந்த அளவுக்கு பிரிச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் ரிசல்ட்டை. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் பிளேன். ஸோ இந்த சாலிட் பாடியை வந்து நம்ம செக்ஷன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் நியூ செக்ஷன் பிளேன் கிளிக் பண்ணிங்கன்னா பாட்டமில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் பிளேன் இருக்கும். ஜஸ்ட் எந்த ஃபேஸில் வந்து
ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரிசல்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ணணுன்னா இந்த இமேஜை ஜஸ்ட் பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். சார்ட் இல்லை டேப்லர் மூலிமா நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன ரிசல்ட் நமக்கு சார்ட்டாக க்ரியேட் பண்ணணும், கிராஃபாக க்ரியேட் பண்ணணும்னா நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து கிராஃப் கிளிக் பண்ண நியூ சார்ட் அண்ட் டேபிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ சார்ட் க்ரியேட் ஆகிடும். அந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் டைம் அண்ட் பிளாட், ஸோ இந்த டெஃபினேஷன்ஸ் இருக்கும். இதை நீங்கள் வெரி பண்ணிக்கலாம். ஸோ கேப்ஷன்ஸ் ஏதாவது கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். டெம்பரேச்சர், ஸோ மினிமம் டெம்பரேச்சர் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும் அவுட்புட் குவான்டிட்டிஸில், இல்லை மேக்ஸிமம் இண்டிகேட் பண்ணணும்னா ஜஸ்ட் இண்டிகேட் டிஸ்பிளேன்னு கொடுத்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணும், ஒமிட் கொடுத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ் ஆகாது. ஸோ என்னென்ன ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த டெம்பரேச்சர், ரேடியேஷன் ஜஸ்ட் கண்ட்ரோல் பிடிச்சி நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கிளிக் அண்ட் ட்ராக் கொடுத்து இந்த சொல்யூஷனில் விட்டிங்கன்னா சொல்யூஷன் ப்ரோப் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். ஜஸ்ட் நம்ம கொடுத்த அந்த ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஸோ டெம்பரேச்சர், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன் எல்லாம் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் சொல்யூஷனில் ட்ராக் பண்ணிங்கன்னா எல்லாம் வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் சால்வ் கொடுக்க வேண்டியதான். சால்வ் தி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா ரியாக்ஷன் ப்ரோப் நம்ம எந்தெந்த இடத்துல வந்து என்னென்ன மாதிரியான சொல்யூஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், என்ன மாதிரியான பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது வியூ பண்ணி பார்க்கறதுக்கு. ஸோ ரிப்போர்ட் ப்ரிவ்யூவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கோமோ எல்லாமே ரிப்போர்ட் ப்ரிவ்யூவில் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி, ஸோ ஐசோட்ரோபிக், மினிமம் வேல்யூ, ஸோ கண்டக்டிவிட்டி வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஸோ எல்லா டேட்டாஸுமே வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதுதான் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் தெர்மல் அனாலிசிஸ். எப்படி வந்து ஒரு தெர்மல் அனாலிசிஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஸோ தெர்மல் அனாலிசிஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். சேவ் தி ப்ராப்ளம். இந்த சாப்டரில் நம்ம ஸ்டெடி ஸ்டேட் தெர்மல் அனாலிசிஸ் ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் ஒர்க் பெஞ்ச். ஸோ ஒரு டங்ஸ்டன் காயில் ஒயரை வச்சு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ்னால அது எந்த அளவுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதனால் அந்த காயில் என்ன எஃபெக்ட் ஆகுது அப்படின்றத அந்த தெர்மல் அனாலிசிஸ் மூலிமா நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் தெர்மல் அனாலிசிஸ் ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக். ஸோ பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாமே அதே தான். ஸோ என்ஜினியரிங் டேட்டா, மாடல், ஜாமெட்ரி கிரியேட் பண்ணோம், நெக்ஸ்ட் மாடல், செட்டப், சொல்யூஷன் அண்ட் ரிசல்ட்ஸ் வியூவிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ஜினியரிங் டேட்டா, ஜஸ்ட் ரைட் கிளிக் அண்ட் எடிட். ஸோ என்ஜினியரிங் டேட்டாவில் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல் வந்து டங்ஸ்டன் காயில் ஒயர். ஸோ அதனால் டங்ஸ்டன் மெட்டீரியல் நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ என்ஜினியரிங் டேட்டா சோர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. என்ஜினியரிங் டேட்டா சோர்ஸில் தெர்மல் மெட்டீரியல்ஸ் டங்ஸ்டன்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டங்ஸ்டனோட தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.026. ஸோ தெர்மல் அனாலிசிஸ் பண்ணும்போது ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி. டங்ஸ்டன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் நம்மளோட தெர்மல் காயில். ஸோ டங்ஸ்டன் மெட்டீரியல் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்டேட் தி ப்ராஜெக்ட் அண்ட் ரிட்டர்ன் டு தி ப்ராஜெக்ட். ஸோ நம்ம இன்ஜினியரிங் டேட்டாவில் டங்ஸ்டன் மெட்டீரியல் சூஸ் பண்ணிட்டோம். ஜாமெண்ட்ரி இம்போர்ட் பண்ணோம். ஸோ ரைட் கிளிக். ஸோ ஆல்ரெடி நம்ம ஜாமெண்ட்ரி க்ரியேட் பண்ணியிருந்தோன்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை நியூ ஜாமெண்ட்ரியில் நீங்கள் புதுசாக வந்து ஜாமெண்ட்ரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் ஜாமெண்ட்ரி, ப்ரௌஸ். ஸோ இல்லை எங்கே நீங்கள் ஜாமெண்ட்ரி க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதுலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. ஸோ ஹீட்டிங் காயில். ஸோ ஜாமெண்ட்ரி இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மாடல், ரைட் கிளிக், எடிட். நம்ம இம்போர்ட் பண்ண ஜாமெண்ட்ரி இந்த மெக்கானிக்கல் விண்டோவில் வந்துடுச்சு. ஸோ இந்த காயில் வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ்னால ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த காயிலில் என்ன எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது தான் இந்த ப்ராப்ளம். ஸோ இந்த காயில் ஃபுல்லாக வந்து இன்டர்னல் ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால் வந்து இந்த காயில் வந்து வேக்யூமில் ஆப்ரேட் ஆகிறனால ரேடியேஷனல் எஃபெக்ட். ஸோ எந்த ஒரு தெர்மல் பாடி வந்து வேக்யூமில் ஜென்ரேட் ஆகுதுன்னா ஸோ ரேடியேஷனால் சம் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் ரேடியேஷன் வேல்யூ நம்ம கொடுப்போம் அண்ட் தென் இன்டர்னல் ஹீட் வேல்யூ. ஸோ இது ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணி நம்ம வந்து
இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஜாமெண்ட்ரி நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. அவுட்லைன் விண்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹீட்டிங் காயிலுக்கு மெட்டீரியல் அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் இருக்கும். ஸோ நம்ம வந்து டங்ஸ்டன் காயில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா டங்ஸ்டன் மெட்டீரியல். ஸோ டங்ஸ்டன் மெட்டீரியல் அப்ளை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து மெஷ் பண்ணணும். ஸோ மெஷ்ஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைஸிங். ஸோ சைஸிங் நீங்கள் வெரி பண்ணிக்கலாம். ஸோ ரெலவென்ட் சென்டரில் கோர்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து மீடியம் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஜென்ரேட் மெஷ். ஸோ காயில் வந்து மெஷ் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஃபைன் மெஷ்ஷாக உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் மெஷ்ஷில் ரெலவென்ட் சென்டரில் ஃபைன் கொடுத்து ஃபைன் மெஷ் வச்சுக்கலாம். ஸோ ஃபைன் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுங்க. ஸோ இன்னும் ஃபைனாக வந்து மெஷ் ஆகிருக்கும். ஸோ மெஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் இங்கே என்னென்னா இந்த காயில் ஃபுல்லாக வந்து இன்டர்னல் ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ்னால ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் தென் ரேடியேஷன் எஃபெக்ட்னால இந்த காயிலில் என்ன மாதிரியான எஃபெக்ட், எதுக்கு வந்து ரேடியேஷன் நம்ம கொடுக்குறோன்னா இந்த காயில் வந்து வேக்யூமில் ஆப்ரேட் ஆகுது. அதாவது வேக்யூம்னா என்னென்னா ஸோ அந்த காயிலை சுற்றி வந்து ஏர் இருக்குது. ஸோ ஏர் மீடியத்தில் ஒரு சாலிட் பாடி வந்து ஹீட் ஜென்ரேட் பண்ணிச்சுன்னா அதில் ரேடியேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ரெண்டு இது நம்ம கொடுக்க போகிறோம். பவுண்ட்ரி கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன். ஸோ ஹீட் போங்க இல்லை இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ, எந்த ஜாமெண்ட்ரி வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அண்ட் தென் என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜாமெண்ட்ரி. ஸோ இந்த ஹோல் பாடியை வந்து நம்ம இன்டர்னல் ஹீட் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ அதனால் ஸோ பாடி செலக்ட் வச்சுக்கோங்க. ஸோ ஹோல் பாடி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோல் பாடி வந்து இன்டர்னல் ஹீட் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ அப்ளை. ஸோ இந்த டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா டைப் இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன். ஸோ அதோட மேக்னிடியூட் வேல்யூ, ஸோ எந்த அளவுக்கு வந்து ஹீட் ஜென்ரேட் பண்ணுது அப்படின்ற வேல்யூ நம்ம வந்து இண்டிகேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன் ஆஃப் த இந்த காயில் வந்து எவ்வளோ ஹீட் ஜென்ரேட் பண்ணுதுன்னா 0.005. ஸோ வேல்யூ இண்டிகேட் பண்ணிக்கோங்க 0.05 வெபர் பர் mm கியூப். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரேடியேஷன் எஃபெக்ட் நம்ம அப்ளை பண்ணணும். ரேடியேஷன். ஸோ ரேடியேஷன் நீங்கள் கிளிக் பண்ணதோட இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் ரேடியேஷனில் பார்த்தீங்கன்னா எந்த ஜாமெண்ட்ரி வந்து நம்ம கிளிக் பண்ணணும், ஸோ எந்த ஜாமெண்ட்ரியில் ரேடியேஷன் நம்ம வந்து எந்த ஃபேஸில் வந்து ரேடியேஷன் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றது இண்டிகேஷன் காமிக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபேஸ் மோட் செலெக்ஷன். ஸோ இந்த ஃபேஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் செலெக்ஷன் அப்படின்னு இருக்கும். இல்லை ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் டு லிமிட்ஸ். எக்ஸ்டெண்ட் டு லிமிட் கொடுத்தீங்கன்னா அந்த காயில் வரைக்கும் லிமிட்ஸ். ஸோ ஒரு லிமிட் வரைக்கும் நம்ம இந்த ரேடியேஷன் அப்ளை ஆகணும் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஏன்னா லிமிட் வேல்யூ நம்ம கொடுக்கலன்னா இந்த ரேடியேஷன் வந்து எந்த பவுண்ட்ரி வரைக்கும் ஆப்ரேட் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் எக்ஸ்டெண்ட் டு லிமிட் நம்ம கொடுத்தோன்னா இந்த காயில் வரைக்கும் ரேடியேஷன் அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற வேல்யூஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ அப்ளை. ஸோ இந்த டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா இதோட ரேடியேஷனோட எஃபெக்டோட வேல்யூஸ் நம்ம இண்டிகேட் பண்ணணும். ஸோ எமிசிவிட்டி வேல்யூ அண்ட் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். ஸோ எமிசிவிட்டி வேல்யூ வந்து 0.25 அண்ட் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் 30 டிகிரி சென்டிகிரேட். ஸோ அப்ளை பண்ணியாச்சு. இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன் அப்ளை பண்ணிட்டோம் அண்ட் ரேடியேஷன் எஃபெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன சொல்யூஷன் வேணும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ தெர்மல் டெம்பரேச்சர் எஃபெக்ட் வேணும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து டோட்டல் ஹீட் ஃப்ளக்ஸ். ஸோ நமக்கு ஃபஸ்ட் வந்து ஜாமெண்ட்ரியில் டங்ஸ்டன் எலமெண்ட் சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஜாமெண்ட்ரி வந்து இம்போர்ட் பண்ணி டங்ஸ்டன் எலமெண்ட் அதோட மெட்டீரியல் அசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மெஷ் பண்ணியாச்சு அண்ட் பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணியாச்சு. இந்த ஹீட்டிங் காயில் வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ட்னால இதில் வந்து ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. தென் இந்த ஹீட்டிங் காயில் வந்து வேக்யூமில் ஆப்ரேட் ஆகிறனால ஸோ ரேடியேஷனல் எஃபெக்ட் இருக்குது. ஸோ அந்த ரேடியேஷனல் எஃபெக்ட்டுக்கு வந்து நம்ம இந்த காயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நமக்கு என்னென்ன சொல்யூஷன் வேணும் அப்படின்ற ரிசல்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷனை சால்வ் பண்ணலாம். ஸோ சொல்யூஷன் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஹீட் ஜென்ரேஷன் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம இதில் வியூ பண்ணலாம். ஸோ இந்த டெம்பரேச்சர் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த டோட்டல் ஹீட் ஜென்ரேஷனால் இந்த காயிலில் எந்த அளவுக்கு வந்து ஹீட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ மேக்ஸிமமாக எங்கே இருக்குது அண்ட் மினிமம் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ மேக்ஸிமம் எஃபெக்ட் வந்து எந்த இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டோட்டல் ஹீட் ஃப்ளக்ஸ். ஸோ எந்த அளவுக்கு இந்த டோட்டல் ஹீட் ஃப்ளக்ஸ் வந்து இந்த காயிலில் ரேடியேஷனல் எஃபெக்ட்னால எந்த அளவுக்கு ஹீட் ஃப்ளக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம்.
ஸோ இதை அனிமேட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வந்து ரேடியேஷனல் எஃபெக்ட்னால அந்த காயில் வந்து அஃபெக்ட் ஆகுது, ஸோ அதில் எந்த அளவுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து அதில் ரைஸ் ஆகுது, இந்த காயில் ஃபுல்லாக வந்து அப்ளை ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதோட மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ. ஸோ டேப்லெட் டேட்டாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமமாக எந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் அதிகமாக அக்கர் ஆகிருக்கு அப்படின்ற வேல்யூஸ் எல்லாம் இருக்கும். ஸோ கிராஃபிக்கல் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து இந்த ரேடியேஷனல் எஃபெக்ட், இந்த சொல்யூஷன் வந்து இங்கே இந்த வெக்டர் ஃபார்மில் நீங்கள் பார்க்கணும், ஸோ நல்ல கிளியர் வியூவில் நீங்கள் பார்க்கணும் வெக்டர் ஃபார்மில் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இந்த கிராஃபிக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ எந்த மாதிரியான ரேடியேஷனல் எஃபெக்ட் வந்து இந்த காயிலில் அப்ளை ஆகிருக்குன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ரேடியேஷன் எஃபெக்ட் வந்து இந்த காயிலில் எந்த அளவுக்கு அப்ளை ஆகிருக்கு, ஸோ வெக்டர் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இதை அனிமேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி அப்ளை ஆகுது. ஸோ ரேடியேஷன் எஃபெக்ட் வந்து ஹீட்டிங் காயிலில் வந்து ரேடியேஷன் எஃபெக்ட் எப்படி வந்து அந்த இதில் ரேடியேஷன் வந்து பட்டு அந்த ரேஸ் வந்து அந்த ஹீட்டிங் காயிலில் பட்டு எப்படி வந்து வெளில வருது, ஸோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ கிளியராக ஸோ இந்த வெக்டர் ஃபார்ம் வந்து நீங்கள் இன்னும் ப்ராட் இதில் இன்னும் ஹை ரேஞ்சில் பார்க்கணுன்னா ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வெக்டார் டிஸ்பிளே, ஸோ யூனிஃபார்ம் வெக்டார்ஸ், ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா யூனிஃபார்ம் வெக்டார்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ப்ராபகேஷன் வெக்டார் அண்ட் யூனிஃபார்ம் வெக்டார். ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் நீங்கள் வெரி பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கிளியராக ஸோ மேக்ஸிமமாக ஹீட் ஃப்ளக்ஸ் எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அண்ட் மினிமம். ஸோ எலமெண்ட் அலைன்மெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் அண்ட் கிரிட் அலைன்மெண்ட். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவை, ஸோ இன்னும் வந்து ஃபுல்லாக நீங்கள் வியூ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கிரிட் அலைன்மெண்ட், ஸோ எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிரிட் அலைன்மெண்ட் நீங்கள் கொடுத்து பார்க்கலாம் உங்கள் ரிசல்ட். நெக்ஸ்ட் இது வந்து சாலிட் ஃபார்மில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ சாலிட் ஃபார்மில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வெக்டார் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகிருக்கு, ரேடியேஷனல் எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தெர்மல். ஸோ டைரக்ஷனல் ஹீட் ஃப்ளக்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஜஸ்ட் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். டைரக்ஷனல் ஹீட் ஃப்ளக்ஸ் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் டைரக்ஷனல் ஹீட் ஃப்ளக்ஸில் இந்த டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா எந்த ஓரியன்டேஷனில் வந்து உங்களுக்கு ஹீட் ஃப்ளக்ஸ் தேவையோ ஜஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ். ஸோ எந்த ஆக்சிஸ் வேணுமோ அந்த ஆக்சிஸ்க்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சொல்யூஷனை சால்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த சொல்யூஷன் சால்வ் பண்ணும்போது நீங்கள் வந்து சொல்யூஷன் எப்படி கன்வர்ஜ் ஆகுது அப்படின்றத இதில் நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். இந்த சொல்யூஷன் இன்ஃபர்மேஷனில் சொல்யூஷன் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி எந்த அளவுக்கு வந்து ஹீட் கன்வர்ஜ் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த கிராஃபிக்கல் வியூவில் பார்க்கலாம். ஸோ இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்வர்ஜ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ சொல்யூஷன் வந்து கன்வர்ஜ் ஆன அந்த ரேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஹீட் கன்வர்ஜன் எவ்வளோத்தோம், ஸோ ஹீட் க்ரைட்டீரியா அண்ட் பைசெக்ஷன் அக்கர்ட் அண்ட் சப்ஸ்டிப்ஸ் அக்கர்ட். ஸோ நீங்கள் வந்து சொல்யூஷன் சால்வ் பண்ணும்போது இந்த சொல்யூஷன் இன்ஃபர்மேஷனில் வந்துட்டு சொல்யூஷன் அவுட்புட்டில் ஹீட் கன்வர்ஜன்ஸ் இந்த இதை வேரி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ சால்வர் அவுட்புட். ஸோ சொல்யூஷன் வந்து என்ன மாதிரியான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு அக்கர் ஆகிருக்கு, எவ்வளோ ஹைட்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த விண்டோவில் தெரியும். ஸோ இப்போ டைரக்ஷனல் ஹீட் ஃப்ளக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ டைரக்ஷனல் ஹீட் ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ எவ்வளோ ஒய் ஆக்சிஸில் டைரக்ஷனல் எந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் ஆகிருக்கு இந்த காயிலில் அப்படின்றது தெரியும். ஸோ மேக்ஸிமம் அண்ட் மினிமம். ஸோ இது வெக்டர் ஃபார்மில் நீங்கள் பார்க்கணுன்னா ஜஸ்ட் பார்த்துக்கலாம். அண்ட் ஹீட் ஃப்ளக்ஸு பார்த்துக்கலாம். ஸோ அதோட வேல்யூஸ். ஸோ இப்போ ரிசல்ட் வேணும், ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் நீங்கள் ரிசல்ட் அப்ளை பண்ணிக்கணும்னா ஜஸ்ட் இதை வந்து இந்த பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ஸோ பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதை நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிராஃப் வேல்யூஸ் ப்ளஸ் இந்த டேபிளர் டேட்டா வந்து உங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணால் ஜஸ்ட் இந்த நியூ சார்ட் அண்ட் டேபிள் இதை இன்க்ளூட் பண்ணிங்கன்னா இந்த அவுட்லைன் விண்டோவில் சார்ட்டுன்னு வந்துடும். ஸோ இந்த கிராஃப் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டெஃபினேஷன் ஆஃப் கிராஃப் இதில் என்ன மாதிரியான வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் வந்து கிராஃபில் இண்டிகேட் பண்ணணும்,
அப்படின்றதெல்லாம் இல்லை நீங்கள் இண்டிகேட் பண்ணலாம். எக்ஸ் ஆக்சிஸில் என்ன வேணும் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி டோட்டல் டைம் ஃப்ளக்ஸ் மினிமம் மேக்ஸிமம் வேணுமா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். ஸோ போத் பிளாட் வந்து எந்த மாதிரி இருக்கணும், லைன் பிளாட்ஸ் வேணுமா இல்லை லைன் அண்ட் பாயிண்ட் பிளாட்ஸ் வேணுமா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸில் என்ன நேம் கொடுக்கணும், ஒய் ஆக்சிஸில் என்ன நேம் கொடுக்கணும், ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் அண்ட் கேப்ஷன், இன்புட் குவான்டிட்டிஸ். ஸோ இன்புட் குவான்டிட்டிஸில் என்ன மாதிரி நீங்கள் இன்க்ளூட் பண்ணணுமா, ஸோ இதை வந்து டிஸ்பிளே பண்ணணுமா அப்படின்றது எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். டோட்டல் ஹீட் ஃப்ளக்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் டோட்டல் ஹீட் ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம் டிஸ்பிளே ஆகணுமா டிஸ்பிளே ஆகக்கூடாதா எல்லாத்தையுமே நீங்கள் இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இண்டிகேட் பண்ணிவிட்டு இந்த ரிப்போர்ட் ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா எல்லா டேட்டாஸும் ஜென்ரேட் ஆகிடும். இது வரைக்கும் நீங்கள் இந்த அனாலிசிஸில் என்னென்னலாம் ஒர்க் பண்ணிங்களோ எல்லா டேட்டாஸும் இதில் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ நீங்கள் இதை வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் இம்போர்ட் பண்ண மாடல் அண்ட் அதோட ஜாமெட்ரியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் என்ன மாதிரியான மெஷர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற எல்லா டேட்டாஸும் இருக்கும். ஸ்டெடி ஸ்டேட் தெர்மலில் என்ன மாதிரியான பவுண்டரி கண்டிஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், அந்த பவுண்டரி கண்டிஷன்ஸோட வேல்யூஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வேல்யூஸ் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் அந்த டைம் ஸ்டெப்பிங்க்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற எல்லா வேல்யூஸும் இதில் இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ கிராஃப்ஸ் அண்ட் சார்ட்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணது எல்லாமே இதில் இந்த ரிப்போர்ட் ரிவ்யூவில் எல்லாமே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதாவது டோட்டல் ஹீட் ஃப்ளக்ஸ் எந்த இடத்துல அக்கர் ஆகுது அப்படின்ற அந்த டைமிங்கோட உங்களுக்கு இண்டிகேட் ஆகிடும். ஸோ அதோட டேப்லர் வேல்யூஸ் அண்ட் டங்ஸ்டன் ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ எல்லா வேல்யூஸுமே வந்து ரிப்போர்ட்டில் ஜென்ரேட் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ரிப்போர்ட் ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா எல்லாம் வந்துடும். இது ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் இதில் உங்கள் ரிப்போர்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அனிமேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வந்து டோட்டல் ஹீட் ஜென்ரேஷன் அதாவது ரேடியேஷனால் எந்த அளவுக்கு வந்து இந்த ஹீட்டிங் காயில் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் உங்களால் வியூ பண்ணி பார்க்க முடியும். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ்னால் எந்த அளவுக்கு வந்து இந்த காயிலில் ஹீட் அப்ளை ஆகுது, அதனால் இதில் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் நடக்குது, ஸோ இந்த காயில் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்றது தான் இந்த ப்ராப்ளம். சேவ் தி ப்ராஜெக்ட். ஹீட்டிங் காயில். இந்த சாப்டரில் நம்ம ஸ்டெடி ஸ்டேட் தெர்மல் அனாலிசிஸ் ஆஃப் அ எலக்ட்ரிக்கல் சொலினாய்ட் ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக்கல் சொலினாய்ட் காம்போனண்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியலான ஒரு சொலினாய்ட். ஸோ இது என்னென்ன மெட்டீரியல்ஸான ஆனதுன்னா காப்பர் அலாய், கிரே கேஸ்ட் அயன், பாலித்தீன் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் மெட்டீரியல்னால் ஒரு சொலினாய்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து எப்படி வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஸோ எப்படி வந்து அந்த சொலினாய்டு வந்து இந்த ஹீட்டை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்ற அனாலிசிஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸ்டடி ஸ்டேட் தெர்மல் அனாலிசிஸ், ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக். ஸோ இந்த சொலினாய்டு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியலான உருவானது. ஸோ அதனால் வந்து நம்ம மெட்டீரியல் செலெக்ஷன் ஃபஸ்ட் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவையோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ என்ஜினியரிங் டேட்டா, ரைட் கிளிக், எடிட். சொலினாய்டு வந்து 4 டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியலான உருவாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காப்பர் அலாய், செகண்ட் வந்து கிரே கேஸ்ட் அயன், தேர்ட் ஒன் வந்து பாலித்தீன் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல். ஸோ 4 மெட்டீரியல் வந்து நம்ம இதில் சூஸ் பண்ணோம் என்ஜினியரிங் டேட்டாவில். ஃபர்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம காப்பர் அலாய், கிரே கேஸ்ட் அயன் அண்ட் பாலித்தீன். ஸோ 3 மெட்டீரியல் வந்து நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ அந்த 3 மெட்டீரியல் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு என்ஜினியரிங் டேட்டா சோர்ஸஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ என்ஜினியரிங் டேட்டா சோர்ஸ் ஓப்பன் ஆகிடும். இந்த அவுட்லைன் ஆஃப் ஃபேவரேட்ஸ் இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவையோ அந்த மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரல் மெட்டீரியல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ பாலித்தீன் ஜஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிரே கேஸ்ட் அயன், ஸோ கிரே கேஸ்ட் அயன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து காப்பர் அலாய். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ அப்டேட் தி ப்ராஜெக்ட், என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோமோ அதை ஜஸ்ட் நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்டோட அப்டேட் ஆகிடும். அப்டேட் தி ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் டு தி ப்ராஜெக்ட். ஸோ நம்ம வந்து 4 டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஒரு சொலினாய்டு எலக்ட்ரிக்கல் சொலினாய்டு காம்போனண்ட் வந்து 4 மெட்டீரியல்ஸான உருவானது. ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜாமெண்ட்ரி வந்து இம்போர்ட் பண்ணோம். ரைட் கிளிக், இம்போர்ட் தி ஜாமெண்ட்ரி. ஸோ ஜாமெண்ட்ரி வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மாடல். ரைட் கிளிக், எடிட். நம்ம இம்போர்ட் பண்ண ஜாமெட்ரி வந்துடுச்சு. ஸோ எலக்ட்ரிக்கல் சொலினாய்டு. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் சொலினாய்டு வந்து 4 மெட்டீரியல்ஸான ஆனது. ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல்,
அண்ட் அவுட்டர் கவர் வந்து காப்பர் அலாய், அண்ட் இன்டீரியரில் வந்து பாலித்தீன் கவர், அண்ட் தென் கிரே கேஸ்ட் அயன். ஸோ இந்த 4 மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம அசைன் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு காம்போசிட் சொலினாய்டு. ஸோ இப்போ இந்த மாடல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பிராக்கெட், செகண்ட் வந்து கோர், அண்ட் தேர்ட் வந்து இன்சுலேட்டர் அண்ட் காயில். ஸோ இந்த பிராக்கெட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் பிராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல், அதில் அசைன்மெண்ட். ஸோ என்ன மெட்டீரியலாக இந்த பிராக்கெட் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணோம். ஸோ இந்த பிராக்கெட் வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து கோர். இந்த கோர் மெட்டீரியல் வந்து இந்த மெட்டீரியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்டில் கிரே கேஸ்ட் அயன். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சூஸ் பண்ண எல்லா மெட்டீரியல்ஸும் இதில் இருக்கும். கிரே கேஸ்ட் அயன். அண்ட் நெக்ஸ்ட் மெட்டீரியல் வந்து இன்சுலேட்டர். இன்சுலேட்டர் வந்து பாலித்தீன். ஸோ மெட்டீரியல் அசைன்மெண்ட்டில் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல், பாலித்தீன். காயில். காயில் வந்து காப்பர் காயில். ஸோ மெட்டீரியல் அசைன்மெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல், காப்பர் அலாய். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். பாருங்கள், பிராக்கெட் வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல், கோர் வந்து கேஸ்ட் அயான், இன்சுலேட்டர் பாலித்தீன், அண்ட் காயில் காப்பர் அலாய். ஸோ மெட்டீரியல் நம்ம அசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு இருக்கிற கனெக்ஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கான்டாக்ட்ஸ், ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து என்னென்ன மாதிரியான கான்டாக்ட்ஸ் இருக்குன்னு நம்ம இண்டிகேட் பண்ணணும். இந்த கான்டாக்ட்ஸில் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பேஸ்ட் ஆன் டெஃபினேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பாண்டட். டிஃபால்ட்டாக வந்து பாண்டட் கனெக்ஷன் இருக்கும். ஸோ பாண்டட் தேவையில்லைனா நீங்கள் ஜஸ்ட் இந்த டெஃபினேஷன்ஸில் அது என்ன மாதிரியான கனெக்ஷன்ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிராக்கெட்டும் இதுக்கு மேலே இருக்கிற கோர் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பாண்டடாக தான் இருக்கும். ஸோ பாண்டட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிராக்கெட் டு இன்சுலேட்டர். ஸோ இந்த பிராக்கெட்டுக்கும் இந்த இன்சுலேட்டருக்கும் என்ன மாதிரியான ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பாண்டட் கனெக்ஷன். அண்ட் பிராக்கெட் டு காயில். ஸோ பிராக்கெட்லேருந்து மேலே இருக்கிற காயிலுக்கு என்ன மாதிரியான கனெக்ஷன்ஸ். ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் நீங்கள் வெரி பண்ணால் ஜஸ்ட் வெரி பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே வரும். ஸோ இந்த டெஃபினேஷன்ஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அனாலிசிஸ்க்கு எல்லாமே பிராக்கெட்டோட பாண்டட் ஆகிருக்கும். ஸோ கனெக்ஷன்ஸ் முடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து மெஷ். ஸோ இந்த மெஷ் கிளிக் பண்ணதோட the டீட்டெயில்ஸ் ஆஃப் மெஷ்ல சைசிங், ஸோ ரெலவென்ட் சென்டர், மீடியம். ஸோ மீடியம் ஃபைன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான மெஷ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மீடியம் மெஷ், ரைட் கிளிக், ஜென்ரேட் மெஷ். ஸோ மெஷ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஃபைன் மெஷ்ஷாக உங்களுக்கு தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி மெஷஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணணும். ஸோ எந்த இடத்துல வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும், எந்த இடத்துல வந்து ரேடியேஷன், எந்த இடத்துல டெம்பரேச்சர் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணணும். ஸோ என்ன மாதிரியான பவுண்டரி கண்டிஷன்ஸ். ஸோ இந்த சொலினாய்டில் எந்த ஃபேஸில் வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ சொலினாய்டு வந்து இன்டர்னல் கோரில் தான் வந்து ஹீட் வந்து அதிகமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ கேஸ்ட் அயான். ஸோ கேஸ்ட் அயனில் வந்து ஹீட் வந்து அதிகமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த சொலினாய்டை சுற்றி இருக்கிற சர்ஃபேஸில் கன்வெக்ஷன் நடக்கும். ஏன்னா இது வந்து வேக்யூமில் இருக்கனால. ஸோ கன்வெக்ஷன். ஸோ கன்வெக்ஷன் என்னென்னா சாலிட் மீடியம் டு ஏர் மீடியம். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து சொலினாய்டை சுற்றி கன்வெக்ஷன் ஃபேஸ். அண்ட் ஒன் எண்டில் வந்து டெம்பரேச்சர் நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது இந்த ஒன் எண்டில் ஏன் டெம்பரேச்சர்னா, ஸோ இதுக்கு பக்கத்தில் இன்னொரு காம்போனன்ட் இருக்கும். ஸோ ஒரு காம்போனன்ட்லேருந்து இன்னொரு காம்போனன்ட், அதாவது சாலிட் பாடி டு சாலிட் பாடி வந்து கண்டக்ஷன். ஸோ அதனால் ஒன் ஃபேஸில் வந்து டெம்பரேச்சர் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இன்னர் கோர், அதாவது கேஸ்ட் அயனில் வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுது. அண்ட் அவுட்டர் சுற்றி இருக்கிற எல்லா ஃபேஸ்லேயும் வந்து கன்வெக்ஷன் நடக்குது. பிகாஸ் இந்த காம்போனன்ட் வந்து வேக்யூமில் இருக்கனால. ஸோ ஹீட், இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஜாமெண்ட்ரியில் வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத நம்ம இண்டிகேட் பண்ணோம். ஜாமெண்ட்ரி கோர். ஸோ கோர் நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம். அதோட இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷனோட வேல்யூ, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து அந்த இன்டர்னல் கோர் வந்து ஜென்ரேட் பண்ணுது அப்படின்ற வேல்யூ நம்ம கொடுக்கணும். 0.001. ஸோ இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இந்த கோர் வந்து 0.001 வெபர் பெர் மீட்டர் கியூப் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ஜென்ரேட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து நம்ம கன்வெக்ஷன். ஸோ இதை சுற்றி இருக்கிற எல்லா ஃபேஸ் வந்து கன்வெக்ஷன். ஸோ கன்வெக்ஷன். ஸோ எந்தெந்த ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் மோடு ஆன் பண்ணிக்கோங்க. ஃபேஸில் சுற்றி இருக்கிற எல்லா ஃபேஸும் வந்து கண்ட்ரோலில் நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு எல்லா ஃபேஸையும் செலக்ட் பண்ணுங்கள். 3, 4, 5, 6, 7, 8. ஸோ சுற்றி இருக்கிற 8 ஃபேஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. அண்ட் மேலே இருக்கிற டாப் ஃபேஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். 9, 10, 11. ஸோ 11 ஃபேஸஸில் வந்து கன்வெக்ஷன் நடக்குது. ஸோ இந்த சொலினாய்டு வந்து வேக்யூமில் ஆப்ரேட் ஆகிறதுனால இந்த 11 ஃபேஸில் வந்து கன்வெக்ஷன் நடக்குது. ஸோ அப்ளை.
ஃபிலிம் கோஎஃபிஷியன்ட் அண்ட் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். ஸோ இதோட வேல்யூஸ் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணோம். ஸோ ஃபிலிம் கோஎஃபிஷியன்ட், ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபிலிம் கோஎஃபிஷியன்ட் வந்து இந்த கன்வெக்ஷன் ரேட் இருக்குது அப்படின்றத நம்ம இண்டிகேட் பண்ணோம். 0.00005. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து ஃபிலிம் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் நம்ம இண்டிகேட் பண்ணோம். ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் 30 டிகிரி சென்டிகிரேட். ஸோ நம்ம ஃபிலிம் கோஎஃபிஷியன்ட் அப்ளை பண்ணிட்டோம் அண்ட் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ கன்வெக்ஷன் செகண்ட் பவுண்டரி கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் வந்து இந்த ஃபேஸில் வந்து டெம்பரேச்சர் அப்ளை ஆகுது. அதாவது என்னென்னா கண்டக்ஷன். ஸோ இன்னொரு காம்போனன்ட், ஸோ சாலிட் பாடி டு சாலிட் பாடி வந்து கண்டக்ஷன் நடக்கும். ஸோ இந்த ஃபேஸில் வந்து கண்டக்ஷன் வேல்யூ அதாவது டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் எந்த ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்ளை. ஸோ மேக்னிடியூடில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து எல்லாம் அக்கர் ஆகுது. ஸோ 25 டிகிரி சென்டிகிரேட். ஸோ நம்ம பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணிட்டோம். இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன், கோரில் வந்து இன்டர்னல் ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து கன்வெக்ஷன், சுற்றி இருக்கிற எல்லா ஃபேஸ்லேயும் வந்து கன்வெக்ஷன் நடக்குது. அண்ட் ஒன் எண்ட் ஆஃப் த பேஸ் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ கண்டக்ஷன் நடக்குது. ஸோ பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்யூஷனில் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தெர்மல் டெம்பரேச்சர். ஸோ சொல்யூஷன் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா சொல்யூஷன் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ டெம்பரேச்சர், ஸோ எந்த அளவுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து இதில் வேரி ஆகிருக்கு, ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் வந்து இதில் அப்ளை ஆகிருக்கு அப்படின்றது நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த காம்போனண்ட்டை ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கோரில் வந்து ஸோ ப்ராக்கெட்டை ஹைட் பண்ணிக்கங்க, இன்சுலேட்டர் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் தி பாடி. ஸோ ஹைட் பண்ணிவிட்டு ஸோ வந்த ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ டெம்பரேச்சர் எஃபெக்ட், ஸோ எந்த அளவுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். காயில் இருக்குது, கோர் ரைட் கிளிக் பண்ணி ஹைட் தி பாடி. ஸோ டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு வந்து வேரி ஆகிருக்குன்னு சொல்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். கோர் ஷோ பாடி கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். காயிலை ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கோரில் எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் வந்து வேரியேஷன் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இந்த பாடியெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஷோ பாடிஸ். ஸோ எல்லா பாடியும் ஓப்பன் பண்ணியாச்சு. டெம்பரேச்சர் ரேஞ்சஸ் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இவ்வளோதோ அண்ட் மினிமம். ஸோ ஜஸ்ட் இந்த ஃப்ளாக் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் எங்கே இருக்குது அண்ட் மினிமம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு கிளியர் இண்டிகேஷன் இருக்கும். ஸோ ப்ரோப் யூஸ் பண்ணி ஸோ இந்த இடத்துல எவ்வளோ டெம்பரேச்சர், ஸோ நாங்கள் பிக் பண்ணுற இடத்துல எவ்வளோ டெம்பரேச்சர்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு வேரியேஷன் இருக்குது அப்படின்றது நீங்கள் கிளியராக பார்க்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ண இந்த வேல்யூஸ்க்கு என்ன ரியாக்ஷன் ப்ரோப், நம்ம வந்து ஹீட் இன்டர்னல் ஹீட் ஜென்ரேட் ஆகுறது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ ஹீட் ஜென்ரேட் ஆகுது இந்த வேல்யூ, பட் அந்த மெட்டீரியலில் எந்த அளவுக்கு வந்து ரியாக்ஷன் இருக்குது, எந்த அளவுக்கு வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்ற வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் ட்ராக். ஸோ ரியாக்ஷன் ப்ரோப், கன்வெக்ஷன் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைட் கிளிக், ஈக்குவேட் ஆல் த ரிசல்ட். ஸோ ஈக்குவேட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்ளை பண்ண ஸோ கன்வெக்ஷன் ரேஞ்ச் வந்து நம்ம இந்த ரேஞ்சு ஃபிலிம் கோஎஃபிஷியன்ட் அண்ட் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் இவ்வளோ தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். பட் இந்த மெட்டீரியல்ஸில் எந்த அளவுக்கு வந்து ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறது இந்த ரியாக்ஷன் ப்ரோப். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ ஓவர் டைம் எந்த அளவுக்கு வந்து ஹீட் அந்த மெட்டீரியலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்ற வேல்யூ உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ். ஃபர்தர் அதை இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கணும். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ டைம் ஸ்டெப்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ், எவ்வளோ லோட் ஸ்டெப்ஸில் இது ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்ற எல்லா வேல்யூஸும் இதில் இருக்கும். அண்ட் ரிசல்ட் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து எந்த அளவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்ற வேல்யூஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் ப்ரோப் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண டெம்பரேச்சருக்கு இந்த சைட்வோர்டு டெம்பரேச்சர் எவ்வளோ அப்ளை பண்ணோம் நம்ம. ஸோ 25 டிகிரி சென்டிகிரேட் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். பட் இந்த மெட்டீரியலில் எந்த அளவுக்கு வந்து ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா 35.079 வெபர். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் மினிமம் வேல்யூ. ஸோ இதெல்லாம் நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்னும் ஃபர்தராக ஏதாவது ரிசல்ட் வேணும்னா ஜஸ்ட் சொல்யூஷன், ரைட் கிளிக், இன்சர்ட்,
thermal heat flux and directional. So heat flux நமக்கு வேணும். Then right click insert thermal directional heat flux. எந்த directionல வேணும்? The direction பார்த்தீங்கன்னா definitionsல orientation, எந்த orientation உங்களுக்கு result வேணும். So x axis or y axis எந்த result வேணுமோ just right click பண்ணி then equate all the result. So result வந்து solve ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா directional effect எந்த இடத்துல வந்து அதிகமான டெம்பரேச்சர்ஸ் இருக்குது, எவ்வளோ வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு மெட்டீரியல் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அனிமேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியர் விஷுவலைஸ் வியூ கிடைக்கும். இது வந்து வெக்டர் ஃபார்மில் நீங்கள் பார்க்கணுன்னா ஜஸ்ட் இந்த கிராஃபிக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ வெக்டர் ஃபார்ம் எங்கே வந்து எந்த அளவுக்கு வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் கிளியராக பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஹீட் வந்து இந்த மெட்டீரியல் அந்த சொலினாய்டில் வந்து அப்ளை ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் கிளியராக. ஸோ அனிமேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இதோட டென்சிட்டி வேல்யூஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்ற வேல்யூ வெக்டர் ஃபார்மில் உங்களுக்கு கிளியர் ரெப்ரசன்டேஷனில் தெரியும். ஸோ இன்டீரியர் கோர்லேருந்து அவுட்டர் எக்ஸிஸ்ட் ஆகுது பாருங்கள். எவ்வளோ ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுதோ அந்த ஹீட் வந்து ஏர் மீடியத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதுதான் இது வெக்டர் ஃபார்மில் உங்களுக்கு கிளியராக ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 30 ஃப்ரேம் ஆர் 40 ஃப்ரேம்ஸ் ஆட்டோ செகண்ட்ஸ், எவ்வளோ செகண்ட்ஸில் ஒவ்வொரு ஃப்ரேம்ஸ் வந்து ரன் ஆகணும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணால் ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் வீடியோ, டோட்டல் ஹீட் ஃப்ளக்ஸ். நெக்ஸ்ட் டைரக்ஷனல் ஹீட் ஃப்ளக்ஸ். ஸோ இது நீங்கள் என்ன எலமெண்ட் ஷோ அன்டிஃபார்ம்டு மாடல், ஷோ எலமெண்ட் ஓரியன்டாக நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஸ்மூத் கான்டூர்ஸ் இல்லை கான்டூர் பேண்ட்ஸ் ஆர் ஐசோலைன்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து அதிகமான ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வியூ பண்ணி பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசோலைன்ஸில் கிளியராக தெரியும். ஸோ அனிமேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டெம்பரேச்சர்னால எப்படி ஹீட் வந்து அப்ளை ஆகுது, ஸோ எப்படி வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்ற ரேஞ்சஸ் வந்து உங்களுக்கு ஐசோலைனில் கிளியர் வியூவில் கிடைக்கும். ஸோ இது பிரிண்டட் வியூவில் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா பிரிண்டட் வியூவில் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ரிசல்ட்டும் உங்களுக்கு சார்ட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து சார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ரிசல்ட் உங்களுக்கு வேணும் சார்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டல் டிஃபர்மேஷன், டோட்டல் ஹீட் ஃப்ளக்ஸ் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ சார்ட்டில் நீங்கள் வேரி பண்ணிக்கலாம் என்ன மாதிரியான என்ன ஆக்சிஸில் என்ன வேணும். ஸோ டைரக்ஷனல் ஹீட் ஃப்ளக்ஸ் மினிமம். ஸோ இந்த சார்ட் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த சார்ட் கண்ட்ரோல்ஸில் நீங்கள் உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வேரி பண்ணிக்கலாம். கிரிட் லைன்ஸில் வேணுமா இல்லை எந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் போத். ஸோ இந்த மாதிரி கிரிட் லைன்ஸில் உங்களுக்கு கிராஃப் வேணும் அப்படின்றத எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் இன்க்ளூட் பண்ண எல்லாமே வந்து ரிப்போர்ட்டட் ஃபார்மேட்டில் வேணும்னா ஜஸ்ட் ரிப்போர்ட் ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா எல்லாமே ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த ரிப்போர்ட் ப்ரிவ்யூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ண மாடல் அண்ட் ஜாமெண்ட்ரி, ஸோ என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த மெட்டீரியல்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், என்ன மாதிரியான பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ்னால என்ன மாதிரியான அஃபெக்ட் ஆகிருக்கு, மெட்டீரியல்ஸில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்ற எல்லா கிராஃப்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் டேபுலர் டேட்டா எல்லாமே இதில் வந்து ரிப்போர்ட்டில் ஜென்ரேட் ஆகிடும். நம்ம 4 மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 4 மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட எமிசிவிட்டி, ஸோ அதோட ப்ராப்பர்ட்டி, நம்ம யூஸ் பண்ண அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து இதில் ஜென்ரேட் ஆகிடும். இது அப்படியே உங்கள் ரிப்போர்ட்டுக்கு நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸில் இன்டர்னல் ஹீட் ஜென்ரேட் ஆகும்போது அந்த காம்போனண்ட்டில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் நடக்குது அப்படின்ற அனாலிசிஸ், இது ஸ்டெடி ஸ்டேட் தெர்மல் அனாலிசிஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சேவ் தி ப்ராஜெக்ட். ஸ்டெடி ஸ்டேட்
thermal analysis of a solenoid. இந்த சாப்டரில் நம்ம ஃபின் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டடி ஸ்டேட் thermal analysis, click and drag. ஸோ பேசிக் ஸ்டெப்ஸ் engineering data, geometry, model, setup and solution. ஃபர்ஸ்ட் engineering data நம்ம இண்டிகேட் பண்ணோம், ரைட் கிளிக், எடிட். ஸோ இந்த ஃபின் டியூப் வந்து அலுமினியம் அலாயால் ஆனது. ஸோ அதனால் அலுமினியம் மெட்டீரியல் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த என்ஜினியரிங் டேட்டா சோர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் மெட்டீரியல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் லிஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வரும். அதில் அலுமினியம் அலாய் ஜஸ்ட் நீங்கள் ப்ளஸ் சிம்பிளில் கொடுத்தீங்கன்னா கிளிக் ஆகிடும். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அலுமினியம் தெர்மல் கண்டக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். ஓகே, அப்டேட் தி ப்ராஜெக்ட் and return to project. நெக்ஸ்ட் வந்து ஜாமெண்ட்ரி க்ரியேட் பண்ணணும். ஜாமெண்ட்ரி க்ரியேட் பண்ணலாம், ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபின் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஆக்சியலி சிமெட்ரிக் மாடலை நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ரைட் கிளிக், இம்போர்ட் தி மாடல். ஸ்டெப் 5ல் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஃபின் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஸ்டெப் 5ல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஜாமெண்ட்ரி இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மாடல், ரைட் கிளிக், எடிட். ஸோ நம்ம இம்போர்ட் பண்ண மாடல் வந்து இந்த மெக்கானிக்கல் விண்டோவில் இம்போர்ட் ஆகிடும். ஸோ இதுதான் ஃபின் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ இந்த ப்ராப்ளம் என்னென்னா, இந்த இன்டீரியராக வந்து ஹாட் ஃப்ளூயிட்ஸ், ஸோ ரொம்ப ஹீட்டான ஃப்ளூயிட் வந்து இந்த இன்டீரியர் டியூப்பில் வந்து பாஸ் ஆகும். ஸோ அவுட்டர் ஃபின்ஸ் வந்து கன்வெக்ஷன் நடக்கும். அதாவது கன்வெக்ஷன்னா என்னென்னா, இது வந்து ஃப்ரீ வேக்யூமில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சிமெட்ரிக் செக்ஷன் ஆஃப் அ ஃபின் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ இந்த சைட்லேயும் இந்த டியூப் இருக்கும். ஸோ அதோட ஒரு சிமெட்ரிக் செக்ஷனை மட்டும் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்டீரியர் ஆஃப் த டியூப்பில் வந்து ஹாட் ஃப்ளூயிட் வந்து பாஸ் ஆகுது அண்ட் எக்ஸ்டீரியர், ஸோ இதுக்கு வெளியில் வந்து கன்வெக்ஷன் நடக்குது. அதாவது வந்து இந்த ஃபின் டியூப் வந்து ஃப்ரீ ஏரில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஜாமெண்ட்ரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபின் டியூப், இந்த ஃபின் டியூப் வந்து அலுமினியம் அலாயான உருவாக்கப்பட்டது. ஸோ அதை வந்து மெட்டீரியல் அசைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணிட்டோம் இன்ஜினியரிங் டேட்டாவில். ஸோ அசைன்மெண்ட் அலுமினியம் அலாய், ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அலுமினியம் அலாய் வரும். ஸோ நம்ம அலுமினியம் அலாய் வந்து சூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மெஷ் பண்ணணும். ஸோ மெஷ் வந்து நம்ம சைசிங் மெஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக், இன்சர்ட், சைசிங். ஸோ எந்த ஃபேஸை பொறுத்து நம்ம சைசிங் பண்ண போகிறோம், ஸோ அந்த ஃபேஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபேஸ், ஸோ ஃபேஸ் செலெக்ஷன் மோட், ஃபேஸ் செலெக்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் அண்ட் இந்த ஃபேஸ். ஸோ இந்த ஃபேஸை பொறுத்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், மெஷ் பண்ண போகிறோம். எலமெண்ட் சைஸ் வந்து எந்த ரேஞ்சில் இருக்குது அந்த எலமெண்ட் சைஸோட வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ 2 mm. ஸோ எலமெண்ட் சைஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த மெஷ் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், ஜென்ரேட் தி மெஷ். ஸோ பார்த்தீங்கன்னா மெஷ் ஆகிடுச்சு. இன்னும் வந்து ஃபைன் மெஷ்ஷாக நமக்கு வேணும்னா ஜஸ்ட் இந்த மெஷ்க்கு போயிட்டு சைஸிங்கில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் இருக்கும். ஸோ த மீடியம் மெஷ் கொடுத்துட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக், அப்டேட் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஃபைனாக வந்து மெஷ் ஆகிடும். ஸோ மெஷ் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பவுண்ட்ரி கண்டிஷன் அப்ளை பண்ணணும். டெம்பரேச்சர், ஸோ டெம்பரேச்சர் கிளிக் பண்ணிட்டு ஸோ எங்கே வந்து ஹாட் ஃப்ளூயிட் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் செக்ஷனில் வந்து ஹாட் ஃப்ளூயிட் ஆகுது. ஜஸ்ட் ஃபேஸ் செலெக்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்ளை. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் நீங்கள் நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா டேபுலர் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் த, ஸோ அதாவது என்ன அர்த்தம்னா இந்த ஹாட் ஃப்ளூயிட் வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இன்டர்னலாக ஃபஸ்ட்டு பாஸ் ஆகும்போது 200 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும், பட் எக்ஸிஸ்ட்டில் வரும்போது 150 டிகிரி சென்டிகிரேட்டாக குறைஞ்சிரும். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ ஃபங்க்ஷன், ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷனல் வேல்யூவாக தான் டெம்பரேச்சர் வந்து அப்ளை பண்ண முடியும். டேரெக்டாக ஒரு மேக்னிடியூடாக நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ டேரெக்டாக அப்ளை பண்ணால் அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்.
இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் வந்து டைம் டிபெண்ட், அதாவது டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வரும்போது 200 டிகிரி சென்டிகிரேட்டாக இருக்கும். பட் போக போக என்ன ஆகுனா எக்ஸ்டீரியரில் வரும்போது டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டைம் டிபெண்ட்டாக டெம்பரேச்சர் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரில் மேக்னிடியூடில் டைம் டிபெண்ட். ஸோ இந்த மேக்னிடியூடில் வேல்யூ நம்ம இண்டிகேட் பண்ணோம். ஸோ ஈக்குவல் டு 200 to 0.25 இன்ட்டு y. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் வேல்யூவாக தான் நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ கிராஃபிக் கண்ட்ரோல்ஸில் ரேஞ்ச் வந்து மினிமம் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கணும் அண்ட் மேக்ஸிமம் ரேஞ்ச் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குன்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து மினிமம் ரேஞ்ச் வந்து 0 அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ வந்து 200. ஸ்பெசிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேரியபிள் லோட் டெம்பரேச்சர், அதாவது உள்ளே வர்ற அந்த டெம்பரேச்சரோட வேல்யூ வந்து ஃபங்க்ஷன் ஒய் ஃபங்க்ஷனை பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்கும், டைமை பொறுத்து வந்து வேரியபிளாக இருக்கும். ஸோ அதான் வந்து இதில் இண்டிகேட் பண்ணுது வேரியபிள் லோட் டெம்பரேச்சர். ஸோ இன்டீரியராக ஃபஸ்ட்டு வந்து பாஸ் ஆகும் போது மேக்ஸிமமாக இருக்குது, பட் அவுட்டரில் வரும்போது மினிமமாக இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து இந்த மேக்னிடியூடில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் இன்டீரியரில் வரும்போது 200 இருக்குது. போக போக என்ன ஆகுதுன்னா இந்த ரேஞ்சில் 0.25 இந்த ஃபங்க்ஷனில் வந்து டெம்பரேச்சரோட ரேஞ்ச் வந்து குறையுது. ஸோ அதான் வந்து இந்த கிராஃபிக் கண்ட்ரோலில் ரேஞ்ச் மினிமமாக எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும் 0 mm அண்ட் ரேஞ்ச் மேக்ஸிமம் ஈக்குவல் டு 200 mm. ஸோ நம்ம டெம்பரேச்சர் அப்ளை பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கன்வெக்ஷன் பவுண்டரி கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ கன்வெக்ஷன் எங்கெங்கெல்லாம் நடக்கும், ஸோ அவுட்டர் ஃபேஸ் ஆஃப் த ஃபின்னில் வந்து கன்வெக்ஷன் நடக்கும். ஸோ அந்த ஃபேஸ்லாம் செலக்ட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ கன்வெக்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு எந்தெந்த ஃபேஸில் வந்து கன்வெக்ஷன் நடக்கும் அப்படின்ற வேல்யூஸ் நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ எல்லா ஃபேஸ்லேயும் வந்து கன்வெக்ஷன் நடக்கும் எக்ஸப்ட் இன்டீரியர் ஃபேஸ். ஏன்னா இன்டீரியர் ஃபேஸில் வந்து நம்ம ஃப்ளூயிட் வந்து பாஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் இந்த கிராஃபிக் விண்டோவில் ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல். ஸோ எல்லா ஃபேஸையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ எந்த ஃபேஸில் வந்து நம்ம ஹீட் வந்து பாஸ் ஆகுதோ அந்த ஃபேஸ்லாம் நம்ம லீவ் பண்ணிடணும், அந்த ஃபேஸ்லாம் வந்து அன்செலக்ட் பண்ணிடணும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபேஸ் செலக்ட் மோட் எடுத்துகிட்டு இந்த ஃபேஸ் கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த ஃபேஸ் வேணாமோ அந்தந்த ஃபேஸை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா அன்செலக்ட் ஆகிடும். ஸோ இந்த ஃபேஸ் நமக்கு வேணாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபேஸ், நெக்ஸ்ட் வந்து டாப் ஃபேஸ். ஸோ எந்தெந்த ஃபேஸில் வந்து கன்வெக்ஷன் நடக்கணுமோ அந்தந்த ஃபேஸ் மட்டும் வச்சுட்டு மற்ற ஃபேஸஸ் எல்லாம் அன்செலக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 34 ஃபேஸஸ் இருக்குது. ஸோ நமக்கு இந்த டவுன் ஃபோர்ஸ்லேயும் இருக்கக்கூடாது, டவுன் ஃபேஸ். ஸோ இந்த 33 ஃபேஸஸ்லேயும் வந்து கன்வெக்ஷன் வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வேல்யூஸ் இண்டிகேட் பண்ணிட்டோம். அப்ளை. ஸோ இந்த டெஃபினேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் கோஎஃபிஷியன்ட் அண்ட் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் வந்து வேல்யூ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இந்த ஃபிலிம் கோஎஃபிஷியன்ட் அண்ட் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் வேல்யூ வந்து நம்ம டைரெக்டாக வந்து இது கொடுக்க முடியாது. ஏன்னா அதாவது உள்ளே பாஸ் ஆகுற அந்த ஹாட் ஃப்ளூயிட் வந்து டைம்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, டைம்க்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும் போது ஸோ நம்ம அவுட்டரில் கொடுக்குற அந்த கன்வெக்ஷன் வேல்யூ வந்து வேரியபிள் வேல்யூவாக தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ இந்த ஃபிலிம் கோஎஃபிஷியன்ட் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேபிளர் டேட்டா நீங்கள் கிளிக் பண்ணதோட இந்த டேபிளர் டேட்டா பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகிடும். இதில் நீங்கள் வந்து ஃபிலிம் கோஎஃபிஷியன்ட் அண்ட் டெம்பரேச்சர் வேல்யூ வந்து ரேஞ்சஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு 0 டிகிரியாக இருக்கும் போது என்ன வேல்யூஸ், தென் 10 டிகிரியாக இருக்கும் போது நெக்ஸ்ட் வந்து 20 டிகிரியாக இருக்கும் போது ஃபிலிம் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கும் 0.006. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 30 டிகிரியாக இருக்கும் போது அதாவது 40 டிகிரி, நெக்ஸ்ட் வந்து 40 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கும்போது அதோட ஃபிலிம் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து 0.0066. நெக்ஸ்ட் வந்து 60 டிகிரி சென்டிகிரேட்டாக இருக்கும்போது அதோட டெம்பரேச்சர் வேல்யூ 0.007. அண்ட் நெக்ஸ்ட் 100 டிகிரியாக இருக்கும்போது டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து 0.0077. இந்த மாதிரி நீங்கள் வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட், அதாவது நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா டெம்பரேச்சர் வந்து உள்ளே வரும்போது இந்த ஃபின் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் கான்ஸ்டண்ட்டாக இல்லை, ஸோ வேரியபிள் டெம்பரேச்சராக இருக்கனால ஸோ ஃபிலிம் கோஎஃபிஷியன்ட் ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு வந்து வேரியபிள் ரேட்டில் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம டேப்லெட் டேட்டாவில் தான் ஃபிலிம் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ நம்ம அப்ளை பண்ணிட்டோம், பார்த்துக்கலாம். ஸோ டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா எந்த ரேஞ்சில் வந்து இன்டீரியர் ஃப்ளூயிடில் பாஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வரும்போது மேக்ஸிமமாக இருக்குது, அவுட்டரில் போகும்போது மினிமமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த அவுட்டர் ஃபின் வந்து வேக்யூமில் இருக்கனால ஸோ கன்வெக்ஷன் நடக்குது. ஸோ இந்த கன்வெக்ஷன் ரேட்டு வந்து
டெம்பரேச்சரை பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம கன்வெக்ஷன் வந்து டேப்லர் டேட்டாவில் ஸோ டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி கன்வெக்ஷன் ரேட் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ பவுண்டரி கண்டிஷன் நம்ம டெம்பரேச்சர் அண்ட் கன்வெக்ஷன் அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு சொல்யூஷன்ஸ் என்ன மாதிரியான சொல்யூஷன் வேணும் அந்த சொல்யூஷன்ஸை நம்ம இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சொல்யூஷன், ரைட் கிளிக், இன்சர்ட், தெர்மல், டெம்பரேச்சர். ஸோ என்ன மாதிரியான சொல்யூஷன் வேணுமோ அதை இண்டிகேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சால்வ் த ப்ராப்ளம். சொல்யூஷன் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தோன்னா டெம்பரேச்சர் எந்த ரேஞ்சில் வந்து வேரி ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அனிமேட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளூயிட் வந்து என்ட்ரு ஆகும் போது மேக்ஸிமமாக இருக்குது, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டும் வந்து அதிகமாக இருக்குது. பட் எக்ஸிட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப கம்மியான ஹீட் தான் வந்து எக்ஸிட்டில் போகுது, அதனால் கன்வெக்ஷன் ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ளாஷ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கே மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ எப்போ வந்து ஃப்ளூயிட் என்ட்ரு ஆகுதோ அந்த ரேஞ்சில் வந்து மேக்ஸிமமாக இருக்குது. அண்ட் போக போக பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரேஞ்சஸ் கம்மியாயிடுச்சு. ஸோ எக்ஸிட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது டெம்பரேச்சர் ரேஞ்ச். நெக்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ண டெம்பரேச்சர் அண்ட் கன்வெக்ஷனுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஸோ என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கு, இந்த ஃபின் டியூப்பில் எந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா ஜஸ்ட் இந்த டெம்பரேச்சரை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த சொல்யூஷனில் விட்டுருங்க. தென் கன்வெக்ஷன் ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் டு தி சொல்யூஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ப்ரோப் நம்ம அப்ளை பண்ண டெம்பரேச்சர் அப்ளை பண்ண பவுண்டரி கண்டிஷனுக்கு எந்த மாதிரியான ரியாக்ஷன் இந்த ஃபின் டியூப்பில் நடந்திருக்கு, இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இந்த சாலிட் பாடியில் என்ன மாதிரி ரியாக்ஷன் நடந்திருக்கு நம்ம வியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹாட் ஃப்ளூயிட் அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்குது, நெக்ஸ்ட் கன்வெக்ஷன் எஃபர்ட் இருக்கும் போது என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்குது. ஜஸ்ட் நீங்கள் சொல்யூஷனில் ரைட் கிளிக், ஈக்குவேட் ஆல் ரிசல்ட்ஸ். ஸோ ஈக்குவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹாட் ஃப்ளூயிட் அப்ளை பண்ணும்போது எந்த அளவுக்கு வந்து அந்த மெட்டீரியலில் டெம்பரேச்சர் அந்த ஹீட் வேல்யூ எந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ ஓவர் டைம் 13544. கன்வெக்ஷன் நம்ம கொடுக்கும்போது எந்த அளவுக்கு வந்து வேல்யூ வந்து ரைஸ் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இது வந்து ரியாக்ஷன் ப்ரோப். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வேறு ரிசல்ட் வேணும்னா ஜஸ்ட் ரைட் கிளிக், இன்சர்ட், தெர்மல், ஹீட் ஃப்ளக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ரைட் கிளிக், இன்சர்ட், டைரக்ஷனல் ஹீட் ஃப்ளக்ஸ். எந்த டைரெக்ஷனில் நமக்கு வேணும் இந்த டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷனில் எந்த டைரெக்ஷனில் நமக்கு ரிசல்ட் வேணுமோ ஜஸ்ட் நம்ம ஒய் ஆக்சிஸ் ஜெட் ஆக்சிஸ் அந்த டைரெக்ஷனில் ரிசல்ட் வேணுமோ ஜஸ்ட் நம்ம வியூ பண்ணிக்கலாம். சொல்யூஷன், ரைட் கிளிக், ஈக்குவேட் ஆல் ரிசல்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ரிசல்ட்ஸும் நம்ம எல்லாம் வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ எங்கே வந்து மேக்ஸிமமாக வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, எங்கே மினிமமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வியூ பண்ணி பார்க்க முடியும். ஃபின்னில் எந்த அளவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அனிமேட் பண்ணிங்கன்னா கிளியராக தெரியும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் அதாவது என்ட்ராகும் போது தான் அதிகமாக இருக்குது. ஸோ போக போக பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ப்ரோப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியர் இண்டிகேஷன் இருக்கும். ஸோ ப்ரோப்பில் நீங்கள் வேல்யூஸ் ஒவ்வொரு இதுலையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த ரேஞ்சுக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றது கிளியராக உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் வெக்டார் ஃபார்மில் பார்க்கணும். ஜஸ்ட் கிராஃபிக்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ எப்படி வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து இருக்குது அப்படின்றது நீங்கள் கிளியராக வியூ பண்ணி பார்க்கலாம். ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அனிமேட், ஸோ எப்படி வந்து ஹீட் ஃப்ளக்ஸ் அதாவது நம்ம இன்டீரியராக வந்து ஒரு ஃப்ளூயிட் பாஸ் ஆகும் போது எப்படி வந்து ஹீட் ஃப்ளக்ஸ் வந்து செப்பரேட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு கிளியர் இண்டிகேஷன். எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பார்த்திங்கன்னா இன்டீரியர்லேருந்து எக்ஸ்டீரியருக்கு எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்டீரியரில் வந்து ஹாட் ஃப்ளூயிட் பாஸ் ஆகும் போது அதுலேருந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்டீரியர் பாடியிலேருந்து ஃபின்னுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற அந்த ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ எந்த டைரெக்ஷனில் எந்த மாதிரி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும்.
ஸோ ஹை டென்சிட்டியில் நீங்கள் பார்க்கணுன்னா ஜஸ்ட் இந்த ஹை டென்சிட்டி கொடுத்துட்டு அனிமேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக பார்க்க முடியும். ஸோ இந்த ரெட் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து குறிக்கும். ஸோ இங்கே இருக்கிற கலர் பேண்ட் வித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் இண்டிகேட் பண்ணும். ஸோ சப்போஸ் ரெட் கலர் ஏரோ மார்க் இருந்ததுன்னா ஸோ மேக்ஸிமம் ஆஃப் ரேஞ்சஸ், அண்ட் எல்லோ இருந்ததுன்னா இந்த ரேஞ்சு, அண்ட் ப்ளூ இருந்ததுன்னா மினிமம் ரேஞ்சஸ் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிளியர் வியூவில் வெக்டர் ஃபார்மில் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷனல் எஃபெக்ட் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ மேக்ஸிமமாக எங்கே வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ மேக்ஸிமம் எஃபெக்ட் எவ்வளோ இருக்குன்னா 1.3527 மேக்ஸிமம், அண்ட் மினிமம் ரேஞ்ச் வந்து மைனஸில் இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட் வந்து நீங்கள் பிரிண்ட் ப்ரிவியூவில் கொடுத்து உங்கள் ப்ராஜெக்டில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் ரிப்போர்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ ஃபுல் ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ என்ன மாதிரியான பவுண்டரி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷன் வேரியேஷன் யூஸ் பண்ணி நம்ம பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணி ரிசல்ட்டு சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேல்யூஸ் ஃபுல்லாக இங்கே இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ரேஷியோ, ஸோ எந்த ரேஞ்சுக்கு வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து அந்த மெட்டீரியல் அப்ளை ஆகிருக்கு ஸோ ஒவ்வொரு டைமும், ஸோ அந்த ரேஞ்சஸ் எல்லாம் எல்லாம் இந்த ரிப்போர்ட் ப்ரிவியூவில் எல்லாமே ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதுதான் ஃபின் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ப்ராப்ளம். அதாவது ஹாட் ஃப்ளூயிட் வந்து உள்ள இன்டீரியராக பாஸ் ஆகும்போது கன்வெக்ஷன் ரேட்னால் எக்ஸ்டீரியரில் வரும்போது அதோட டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து குறைஞ்சிரும். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். Save the project. Fin tube heat exchanger. இந்த சாப்டரில் நம்ம தெர்மல் கான்டாக்ட் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். தெர்மல் கான்டாக்ட் அனாலிசிஸ், ஸோ எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட்ஸ், ஸோ எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ்னால எந்த அளவுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், அதில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றது தான் இந்த ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட் இன்னொன்று எலக்ட்ரிக்கல் காம்போனண்ட்டில் ஜாயிண்ட் ஆகும்போது, அதாவது டச் ஆகும்போது எந்த மாதிரியான ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் அப்படின்றது தான் இந்த ப்ராப்ளம். ஸ்டடி ஸ்டேட் தெர்மல் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக். என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து engineering data, just right click edit. ஸோ எடிட்டில் நம்ம என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்து இந்த ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஐசோட்ரோபிக் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலோட ட்ரோபிக் தெர்மல் கண்டக்டிவிட்டியோட வேல்யூ இதில் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டான அட்லீஸ்ட் அப்டேட் தி ப்ராஜெக்ட் அண்ட் ரிட்டர்ன் டு ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து ஜாமெட்ரி வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக், import the geometry. Geometry import பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மாடல், ரைட் கிளிக், எடிட். ஸோ நம்ம இம்போர்ட் பண்ண ஜாமெட்ரி வந்து மெக்கானிக்கல் விண்டோவில் ஓப்பன் ஆகிடும். சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா, இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட்ஸ். மேலே இருக்கிற பார்ட்க்கும் கீழே இருக்க பார்ட்க்கும் வந்து எந்த ஒரு கனெக்ஷன்ஸும் இருக்காது, வந்து கேப் இருக்கும். நம்ம இந்த அனாலிசிஸில் என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இங்கே வந்து ஒரு பின் பால் கனெக்ஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த கனெக்ஷன்ஸ் என்னென்னா, அது ஒரு பால் மாதிரி இருக்கும். அந்த பால் வந்து இந்த அப்பர் பார்ட்டோட அண்ட் லோயர் பார்ட்டோட ஜாயின் ஆகும்போது இதில் இருக்கிற ஹீட் வந்து இந்த பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சப்போஸ் வந்து அந்த கேப் வந்து ஜாயின்ட் ஆகலைன்னா ஸோ ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ்னால இந்த ஆர்ம்லேருந்து வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இந்த மெட்டீரியல் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சப்போஸ் இந்த கேப்பில் வந்து மெட்டீரியல் வந்து ஜாயின் ஆகிருந்ததுன்னா ஸோ இந்த பேஸுக்கும் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சப்போஸ் இந்த இடத்துல கேப் அப்படியே இருந்ததுன்னா ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்
எதுவுமே நடக்காது. ஸோ இதான் நம்ம பார்க்க போகிறோம் கான்டாக்ட் தெர்மல் அனாலிசிஸ். ஹீட்டட் பாடி வந்து அனதர் பாடியோட கான்டாக்ட் ஆகும்போது என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றது அந்த ப்ராப்ளம். ஸோ மாடல் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கான்டாக்ட் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பின்பால் கான்டாக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கனெக்ஷன்ஸில் ரைட் கிளிக், இன்சர்ட், மேனுவல் கான்டாக்ட் ரீஜின். ஜஸ்ட் நீங்கள் மேனுவல் கான்டாக்ட் ரீஜின் கிளிக் பண்ணதோட எந்தெந்த பார்ட் பாடிக்கு நம்ம மேனுவல் கான்டாக்ட் ரீஜின் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் பாண்டடில் இண்டிகேட் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பாடி. ஸோ எது வந்து கான்டாக்ட் பாடி? ஸோ இந்த ஃபேஸ் வந்து கான்டாக்ட் பாடி அப்ளை பண்ணிக்கங்க. அண்ட் டார்கெட் பாடி வந்து இந்த பேஸ். ஸோ அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து கான்டாக்ட் பாடி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், அண்ட் டார்கெட் பாடி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் அட்வான்ஸ்ன்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பின்பால் ரீஜின் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணி ரேடியஸ். ஸோ ஒரு பின்பால் வந்து இதுக்கு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், ஒரு பால் கனெக்ஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாம் ரேடியஸோட வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் 0.25 mm. ஸோ 0.25 mm நீங்கள் அப்ளை பண்ணதோட பார்த்தீங்கன்னா ஒரு பின்பால் கனெக்ஷன் வந்து இதுக்கு கிரியேட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஒரு பின்பால் கனெக்ஷன்ஸ் எங்கே வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஜாயிண்டில் இல்லை, ஸோ ஓப்பன் மோடில் இருக்குது. ஸோ அந்த பின்பால் கனெக்ஷனில் இல்லை. ஸோ இப்போ கனெக்ஷனில் இல்லாதப்போ ஹீட் இதில் நம்ம அப்ளை பண்ணும்போது ஹீட் வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ இந்த அனாலிசிஸ் மோட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கனெக்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். கனெக்ஷன்ஸ் வந்து ஓப்பன் மோட், அதாவது அந்த பின்பால் வந்து பேஸோடு டச் ஆகலை. நெக்ஸ்ட் வந்து மெஷ் சைசிங் மீடியம் மெஷ். ஸோ ஜென்ரேட் தி மெஷ். ஸோ மெஷ் ஜென்ரேட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பவுண்டரி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ எங்கெங்கே வந்து ஹீட் அப்ளை ஆகுது, எந்த ஃபேஸில் வந்து கன்வெக்ஷன் நடக்குது, எந்த ஃபேஸில் வந்து ஹீட் ஃப்ளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பவுண்டரி கண்டிஷன் செட் பண்ணணும். ஸோ மெஷ் நம்ம முடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பவுண்டரி கண்டிஷன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஹீட் ஃப்ளக்ஸ். ஸோ இந்த ஃபேஸில் வந்து ஹீட் ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஹீட் ஃப்ளக்ஸ். ஸோ இந்த ஃபேஸில் வந்து ஹீட் ஃப்ளக்ஸ். ஸோ அந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணியாச்சு, அப்ளை. ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஃப்ளக்ஸ் வந்து அந்த ஃபேஸில் அப்ளை ஆகுது அப்படின்ற வேல்யூஸ் நம்ம கொடுக்கணும். 0.5 அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஃப்ளக்ஸ் வந்து அப்ளை ஆகுது அந்த ஃபேஸில். ஓகே, அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாட்டம் 2 சர்ஃபேஸில் வந்து டெம்பரேச்சர் அப்ளை ஆகுது. ஸோ பாட்டம் 2 சர்ஃபேஸ், ஸோ பேஸ் ஆஃப் த பாட்டம் வந்து 2 டெம்பரேச்சர்ஸ். அது பவுண்டரி கண்டிஷன். டெம்பரேச்சர் இந்த ஃபேஸ் ஜஸ்ட் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இந்த ஃபேஸ். ஸோ 2 ஃபேஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து டெம்பரேச்சர் அப்ளை ஆகுது. ஓகே, ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர், இந்த டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்யூடில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ 30 டிகிரி சென்டிகிரேட். ஸோ டெம்பரேச்சர் அப்ளை பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் கன்வெக்ஷன். ஸோ எந்தெந்த ஃபேஸ்லலாம் வந்து கன்வெக்ஷன் நடக்குது, ஸோ அப்போ கன்வெக்ஷன் ஃபேஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். கன்வெக்ஷன் டாப் ஃபேஸ். ஸோ ஆர்மில் இருக்கிற மற்ற எல்லா ஃபேஸ்லேயும், ஸோ இந்த ஃபேஸ் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு எல்லா ஃபேஸையும் வந்து நீங்கள் கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு எல்லா ஃபேஸையும் நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணணும். ஸோ எல்லா ஃபேஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ டோட்டலாக வந்து ஆர்மில் வந்து 5 ஃபேஸஸ் அண்ட் பேஸில் வந்து 8 ஃபேஸஸ். டோட்டலி 13 ஃபேஸஸில் வந்து கன்வெக்ஷன் வந்து அப்ளை ஆகுது. ஸோ அப்ளை. ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபில்ம் கோஎஃபிஷியன்ட், அது எவ்வளோ வேல்யூஸில் வந்து அந்த ஃபில்ம் கோஎஃபிஷியன்ட் இருக்குது அப்படின்ற வேல்யூ நம்ம இண்டிகேட் பண்ணோம். 4e⁻⁻4 ஃபிலிம் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இண்டிகேட் பண்ணிட்டோம். ஸோ அதோட ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் 30 டிகிரி சென்டிகிரேட். ஸோ ஃபிலிம் கோஎஃபிஷியன்ட் எந்தெந்த ஃபேஸில் அப்ளை ஆகுது, எவ்வளோ வேல்யூஸ் எல்லாமே நம்ம இண்டிகேட் பண்ணிட்டோம். ஸோ பாருங்கள் பவுண்டரி கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்ளை பண்ணியிருக்கோம். ஹீட் ஃப்ளக்ஸ் வந்து இந்த ஆர்மில் வந்து ஹீட் ஃப்ளக்ஸ் அப்ளை ஆகுது. தென் டெம்பரேச்சர் வந்து பாட்டம் 2 ஃபேஸ் அண்ட் கன்வெக்ஷன் வந்து எந்தெந்த ஃபேஸில் நடக்குது எல்லா வேல்யூஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் நமக்கு வேணும் அப்படின்றது எல்லாத்தையும் இதில் இண்டிகேட் பண்ணிக்கலாம். சொல்யூஷன்
thermal temperature. Solve the solution. Just right click, solve. சொல்யூஷன் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் அப்ளை பண்ணும்போது இந்த ஆர்மில் மட்டும்தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. பின்பால் வந்து இந்த ஆர்ம் அண்ட் பேஸோட காண்டாக்டில் இல்லாதனால எந்த ஒரு ஹீட்டும் வந்து பேஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஸோ நீங்கள் அனிமேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்மில் மட்டும்தான் ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ பேஸ்க்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஸோ பின்பால் கனெக்ஷன் வந்து இல்லை ஜாயிண்ட் ஆகலை. ஸோ காண்டாக்ட் ஆகாமல் இருக்கிறதுனால ஸோ ஹீட் வந்து இந்த பேஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. நெக்ஸ்ட் வந்து இந்த ரியாக்ஷன் ப்ரூப், த ஹீட் ஃப்ளக்ஸ் அண்ட் டெம்பரேச்சர் கன்வெக்ஷன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம சொல்யூஷனில் கொண்டு வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த சொல்யூஷன் கண்ட்ரோலில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ எல்லா வேல்யூஸையும் இந்த சொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷனை சால்வ் பண்ணுங்கள். ரைட் கிளிக், ஈக்குவேட் ஆல் த ரிசல்ட். ஸோ இந்த ரியாக்ஷன் ப்ரோபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எந்தெந்த இடத்துல வந்து நம்ம வேல்யூஸ் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கோம், ஸோ என்ன மாதிரியான வேல்யூஸ் ஹீட் வந்து எவ்வளோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ ஓவர் டைம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, இந்த மெட்டீரியலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு நம்ம அப்ளை பண்ண வேல்யூக்கு. ஸோ 30 டிகிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். பட் இந்த மெட்டீரியலில் எந்த அளவுக்கு வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்றது வந்து நமக்கு இதில் இண்டிகேட் பண்ணும். ஸோ இன்னும் வேறு ஏதாவது சொல்யூஷன் உங்களுக்கு வேணுன்னா ஜஸ்ட் தெர்மல் ஹீட் ஃப்ளக்ஸ் ஸோ இன்க்ளூட் பண்ணிங்கன்னா அண்ட் சொல்யூஷனை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரைட் கிளிக், ஈக்குவேட் ஆல் த ரிசல்ட். ஸோ டோட்டல் ஹீட் ஃப்ளக்ஸ் எவ்வளோ தான் இருக்குது, ஸோ இதை நீங்கள் அன்மிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணது வந்து பின்பால் கனெக்ஷன் வந்து டச் ஆகாமல் இருக்கும்போது என்ன மாதிரியான எஃபெக்ட். ஸோ காண்டாக்ட் வந்து டச் ஆகலை, ஆமாம் இந்த பேஸும் வந்து காண்டாக்டில் இருக்கும் போது இதில் இருக்க ஹீட் வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த அனாலிசிஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஓப்பன் காண்டாக்ட், அதாவது பின்பால் வந்து ஓப்பன் காண்டாக்ட், ஆர்முக்கும் பேஸ்க்கும் வந்து காண்டாக்ட் இல்லாதப்போ இருக்கிற அனாலிசிஸ் ஓப்பன் காண்டாக்ட். நெக்ஸ்ட் வந்து இதே அனாலிசிஸ் வந்து ஒரு டூப்ளிகேட்டாக எடுத்து அதை வந்து க்ளோஸ்டு காண்டாக்டில் இருக்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் ரைட் கிளிக், டூப்ளிகேட். ஸோ டூப்ளிகேட்னா என்ன, இப்போ பண்ண அனாலிசிஸ் மாதிரி இன்னொரு அனாலிசிஸ் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல க்ரியேட் ஆகிடும். ஸோ அதான் வந்து டூப்ளிகேட். இது வந்து க்ளோஸ்டு காண்டாக்ட். ஸோ க்ளோஸ்டு காண்டாக்ட். இப்போ நம்ம பண்ண அதே அனாலிசிஸோட ரிசல்ட் அப்படியே வந்து ஒரு காப்பியாக நம்ம எடுத்துருக்கோம், அதாவது டூப்ளிகேட் அனாலிசிஸ். இதில் வந்து செட்டப் ஃபைலில் வந்து நம்ம அந்த பின்பால் கனெக்ஷனை மட்டும் க்ளோஸ்டு கனெக்ஷனாக இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்டை நம்ம வியூ பண்ண போகிறோம். ஜஸ்ட் மாடல் போனீங்கன்னா ரைட் கிளிக், எடிட். இந்த கனெக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா பின்பால் ரேடியஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 0.25 இருந்தது 1. ஸோ இந்த ரேடியஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது ஸோ இந்த அப்பர் ஆர்முக்கும் அண்ட் லோயர் ஆர்முக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ கனெக்ஷன் இருக்கும் போது எந்த மாதிரியான ரிசல்ட் நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ரைட் கிளிக், சால்வ் த ரிசல்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்பர் ஆர்ம்லேருந்து பேஸ்க்கு வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ பின்பால் கனெக்ஷன், ஸோ இது வந்து க்ளோஸ்டு காண்டாக்டாக இருக்கும் போது ஸோ பின்பால் கனெக்ஷன் கொடுக்கும்போது மேலே இருக்கிற ஹீட் வந்து பேஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஜஸ்ட் நீங்கள் அனிமேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ பின்பால் கலெக்ஷன் மூலயமா க்ளோஸ்டு காண்டாக்டாக இருக்கும் போது இதில் இருக்க ஹீட் வந்து பேஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஹீட் ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அனிமேட் பண்ணி பாருங்கள். ஸோ ஹீட் ஃப்ளக்ஸ் எப்படி வந்து ஆர்ம்லேருந்து பேஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். கிளியர் வியூவில் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் ப்ரூப் வேல்யூஸ். ஸோ எந்த அளவுக்கு வேல்யூஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம பார்த்தப்போ ஹீட்டோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 20 இருந்தது. ஸோ ஹீட்டோட வேல்யூ இங்கே எவ்வளோ வேல்யூஸ் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஓவர் டைம் அண்ட் எந்த அளவுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும்.
ஸோ சார்ட் வேல்யூ உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் சார்ட் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ சார்ட்டில் என்ன மாதிரியான டேட்டாஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ரியாக்ஷன் ப்ரோப், ஸோ இல்லை டோட்டல் ஃப்ளக்ஸ் உங்களுக்கு தேவை, ஜஸ்ட் சார்ட் செகண்ட் சார்ட் வந்து டோட்டல் ஃப்ளக்ஸ் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஹீட் வந்து எந்தளவுக்கு, ஸோ பின்பால் கனெக்ஷன் இருக்கும்போது ஹீட் வந்து எந்தளவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஆர்ம்லேருந்து பேஸ்க்கு வந்து ஹீட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். இது வந்து க்ளோஸ்டு கான்டாக்ட், அதாவது எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட் வந்து க்ளோஸ்டு கான்டாக்டில் இருக்கும் போது எப்படி வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஸோ அப்பர் ஆர்ம்லேருந்து பேஸ்க்கு வந்து எப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்ற அனாலிசிஸ். ஸோ வேறு என்ன ரிசல்ட் உங்களுக்கு வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட், என்ன மாதிரி ரிசல்ட் வேணுமோ நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கலாம். இது வந்து க்ளோஸ்டு கான்டாக்ட் அனாலிசிஸ். இப்போ வந்து ஓப்பன் மோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். சொல்யூஷன், ரைட் கிளிக், எடிட். ஸோ இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஓப்பன் கான்டாக்ட், அதனால் பேஸ்க்கு வந்து எந்த ஹீட்டுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. பட் க்ளோஸ்டு கான்டாக்டில் அப்பர் ஆர்ம்லேருந்து பேஸ்க்கு வந்து ஹீட் எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். இதுதான் தெர்மல் கான்டாக்ட் அனாலிசிஸ். ஸோ தெர்மல் ஹீட் வந்து எப்படி வந்து ஒரு பாடியில் இன்னொரு பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்ற அனாலிசிஸ். க்ளோஸ் தி விண்டோ, சேவ் தி ப்ராஜெக்ட். தெர்மல் கான்டாக்ட் அனாலிசிஸ்.